கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவனே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. God, my soul thirsteth for thee in a dry and thirsty land where no water is. உண்மையாக வறண்டதும் விடாய்த்ததுமான பாலைவனத்திலே சரீரம்தான் தாகமாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்லுகிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. Actually, in a wilderness where there is no water, in a dry and thirsty land, it is the body that should be thirsty. But this psalmist says that in that dry and thirsty land, his soul is thirsting for God. தன்னுடைய ஆத்தும தாகத்தின் நிமித்தம் தன் சரீர தாகத்தை அவன் பொருட்படுத்தாமல் பேசுகிறான். And he seems to make small his physical thirst in comparison with his spiritual thirst. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் இந்த இடத்திலே ஆத்துமாவிலே தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் காண்கிறார். The Lord is seeing you all because you are all gathered in this place wanting to hear the word of God with thirst in your soul. ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிர். He is the root that offspring that sprang out of Jesse. வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேர். He is the root that springs from a dry ground. ஈசா என்னும் அடிமரமாகிய அந்த எளிமையின் அனுபவத்திலே யார் காணப்படுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு துளிராக அவர் மாறப்போகிறார். All those who seem to be in a little state like being a root of Jesse, God is going to sprout within you. வறண்ட நிலம் போல யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறீர்களோ, இந்த வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற ஒரு வேராக அவர் எழும்பி இருக்கிறார். All those who have a desire in you like thirsting in a dry ground, the Lord is going to sprout within you. அவரை தேடினால் அவரை கண்டடைவோம். If you seek him, you will find him. அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்போம். If you look to him, you will live. இன்றைக்கு நமக்கு உயிர் தரக்கூடிய ஒரு வெண்கல சர்ப்பமாக நம்முடைய மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is moving in our midst as the brazen serpent that can give life. நம்முடைய கண்களை ஏறெடுத்து அந்த வெண்கல சர்ப்பமாகி அவரை நோக்கி பாருங்கள். Let us lift up our eyes and look to him who is that brazen serpent. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். Those who look unto him shall live. அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். Those who hear his words shall live. அவருடைய வார்த்தை அன்றும் இன்றும் உயிர்ப்பிக்கிறதாகவே இருக்கிறது. His words have been enlivening those days and is still today. அவருடைய வார்த்தை அன்றும் இன்றும் குணமாக்குகிறதாகவே இருக்கிறது. His words have healed that day and still heals today. அவருடைய வார்த்தை அன்றும் இன்றும் பலப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. His words have strengthened those days and are still today. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that his word quickens? அந்த வார்த்தை என்னை குணமாக்குற வார்த்தை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that his word heals? அந்த வார்த்தை என்னை இப்பொழுதே எழுப்புகிற வார்த்தை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that his words will raise you right now? உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Clap your hands and praise Amen. God. Hallelujah. 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 உங்களுடைய கைகளை தட்டும் போதே உங்களுடைய வாயிலிருந்து உரத்த சத்தமான துதி உண்டாக வேண்டும். As you clap your hands, there should be simultaneous praise from your mouths. அவரை கை கொட்டி மகிமைப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says clap your hands and exalt the Lord. நீங்கள் கைகளை தட்டிக்கொண்டு உரத்த சத்தமாய் அவரை துதிப்போம். And with triumphant praise God. இப்பொழுதே தேவனுடைய ஒரு வல்லமை எழும்பி உங்களை குணமாக்குகிறது. Right now a power of God will descend to heal you. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Jesus Christ the same yesterday, today and forever. Thank you, Jesus. ரபகஷபல கதுலபஹல இடபல தவேரியா ஷரபல கதுலபல கதுரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. ரெண்டே லைன் கோரஸ் அப்படியே இருந்துட்டு பாடுறீங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. இந்த ரெண்டு லைன் பாடுங்க பார்க்கலாம். இரட்டிப்பான
நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே. இந்த ரெண்டு லைனையும் எல்லாரும் பைகாட் பண்ணி எல்லாரும் சத்தமா பாடு. ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே. ஆமென். இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும். நீங்கள் பாடும்போதே நீங்கள் பாடும்போதே as you sing, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். your hearts will burn. இந்த வேத பாடத்தில் உனக்கு கிடைத்த அனுபவம் என்ன? What is the experience that you get in this Bible study? என் இருதயத்தை ஆண்டவர் எரிய செய்தார். My God made my heart burn. எம்மாவூர் சீஷர்களை போல என் இதயத்தை ஆண்டவர் எரிய செய்தார். இதுதான் உன்னுடைய பதிலாக இருக்க வேண்டும். This will be your response. The Lord made my heart burn like the disciples of Emmaus. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. உண்மையாகவே இந்த லைனை நீங்க சொல்லும்போது உங்களுடைய இருதயம் பற்றி எரியும். As you sing these lines, your hearts will burn. ஒருவேளை உன்னுடைய குடும்பம் ஒரு கொடிய தரித்திரத்தினூடாக போகிற குடும்பமாக இருக்கலாம். Your family may be going through a period of extreme poverty. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலே போகிறதாக இருக்கலாம். You may be driven to a dead end in your life. ஆனாலும் எம்மாவூர் சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார். But just like he made the hearts of the disciples at Emmaus burn, he's going to make your hearts burn too. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, ரெட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே. 2 நிமிஷம் கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். I take another couple of minutes. பிரியமானவர்களே, இதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாடுங்கள். Sing this from the depth of your heart. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். God is going to give you double fold blessing. எலிசாவே, உனக்கு என்ன வேண்டும்? Elisha, what do you want? ரெட்டிப்பான நன்மை வேண்டும். I want double fold blessing. ரெட்டிப்பான அபிஷேகம் I வேண்டும். want twofold anointing. இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஜெயஜீவியம் செய்வது அரிது. Otherwise it's very difficult to live a victorious life. உண்மையாகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் மேல் ரெட்டிப்பான நன்மையையும் ரெட்டிப்பான அபிஷேகத்தையும் கர்த்தர் ஊற்றுகிறார். Beloved people of God, I'm telling you the word of God. You who have come here with desire, God is going to give you today double fold blessing, double fold anointing. எல்லாரும் என்னோட கை தட்டி பாடுங்கள். Therefore let's clap our hands and sing. ரெட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமையே இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே, எம்மாவூர் சீஷர்கள்
சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. அல்லேலூயா. ஒரு தடவை கூட பாடுங்கள், ஒரு அசைவு உண்டாகும். அப்படியே Once more, that there might be a moving in our midst. இரட்டிப்பான நன்மையை எனக்கு தாரும், இன்றைக்கே அளவில்லாத ஒரு வல்லமையை என் மேல் ஊற்றும். நீங்கள் இதை பாடி பாருங்கள், கர்த்தர் உங்களை அசைப்பார். Sing this song, Lord, give me double fold blessing and pour it out now upon me. The Lord will move you. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு ஒரு எரிகிற இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Before meditating on the word of God, receive a burning heart. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். இரட்டிப்பான நன்மையை தாரும் இயேசுவே. ஆமென். அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டும், எரியட்டுமே. எரியட்டும். எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் குலவாக்காட்சியாளா எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் இருதயங்கள் எரியட்டும் ஆண்டவரே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I gratefully praise the name of the Lord. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி The கொண்டிருக்கிறார். Lord is moving in our midst. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கிருபையினால் நிரப்பி குணப்படுத்தி மகிமை நம்பிக்கையினால் நிறைத்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். The Lord is going to bless us today, strengthen us, heal us, fill us with the hope of glory, and then கரங்களை let us உயர்த்தி go. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய இந்த நாட்களிலே நான் இன்றைக்கும் நாளைக்கும் என்னுடைய தூதின் சாராம்சம் சனகரிப் மன்னனின் வார்த்தைகளும் சர்வவல்ல தேவனின் வார்த்தைகளும். The theme of my studies today and tomorrow will be the words of the king Sennacherib and the words of the Almighty God. நான் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், என்னுடைய தூதின் சாராம்சம் சனகரிப் மன்னனின் வார்த்தைகளும் சர்வவல்ல தேவனின் வார்த்தைகளும். The summary of the theme of my message today and tomorrow will be the words of King Sennacherib and the words of the Almighty God. வேதத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் அதோடு சேர்ந்து ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு தெரிவிக்கின்றன. In every incident that has found its way into the Bible, we can also find a meaning or a truth behind it. நான் இன்றைக்கு சொன்ன இந்த சனகரிப் மன்னனுடைய வார்த்தைகளும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளையும் பற்றி நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரங்களிலே நீங்கள் படிக்கலாம். You can find these words of King Sennacherib and the words of God in the book of 2 Kings chapters 18 and 19. நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே போய் இந்த 18 19ஆம் அதிகாரத்தையும் ஒவ்வொரு வரியாக நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தால் அதிலே நீங்கள் ஆழமான காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். When you read these 2 chapters at home, line by line, again and again, you will discover many deep truths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில விஷயங்களை இதிலிருந்து நாம் இன்றைக்கு சிந்திப்போமாக. I want to let us meditate on certain things from these passages. முதலாவது நான் இந்த சனகரிப் மன்னனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். First of all, I want to speak a few things about this king Sennacherib. சனகரிப் என்றால் சேனைகளை ஜெயிப்பவன் என்று அர்த்தம். The word Sennacherib means the one who overcomes hosts or armies. சனகரிப் என்றால் சேனைகளை ஜெயிப்பவன் என்று பொருள். The name Sennacherib means the one who overcomes armies. சேனைகளை ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான் அந்த சனகரிப். Sennacherib was one who could overcome armies. ஆனால் தேவனுடைய சேனையிடத்திலேயோ தோல்வி அடைந்தவனாய் மாறிவிட்டான். But he was defeated by the army of God. சேனைகளை ஜெயிக்கிற அந்த சனகரிப் தேவனுடைய சேனைக்கு முன்பாக அவன் தோல்வியை தழுவிக்கொண்டான். This Sennacherib, who had a history of victories over many armies, failed before the army of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இந்த சனகரிப் என்பவன்
அசீரிய மன்னன் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We know that this Sennacherib was the king of Assyria. அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். We learn many things from the life of King Sennacherib. அதிலே 1-2 காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். சனகரிப்பின் சுபாவங்கள் என்ன என்று. About the nature of Sennacherib we will learn a few things. இவன் ஒரு பெருமையான நெஞ்சும் மேட்டிமையான கண்களும் உடையவன் என்று ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In Isaiah chapter 10 we read that he had haughty eyes and a heart that was lifted up. அசீரியன் என்றாலே பெருமையான நெஞ்சும் மேட்டிமையான கண்களும் உடையவன் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. The Bible says clearly that the Assyrian is a man who has a proud heart and haughty eyes. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். Read Isaiah chapter 10 and verse 12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். Therefore it shall come to pass that when the Lord hath performed his whole work upon Mount Zion and on Jerusalem, I will punish the fruit of the stout heart of the king of Assyria and the glory of his high looks. இந்த சனகரிப் என்பவன் அசீரியா ராஜா என்பவன் மேட்டிமையான கண்களும் பெருமையான நெஞ்சும் உடையவன். The king of Assyria was one who had a stout heart and high looks. தேவன் இந்த ரெண்டையும் எதிர்த்து நிற்கிறார். God resists both these. தேவன் பெருமையான நெஞ்சுடையவர்களையும் மேட்டிமையான கண்கள் உடையவர்களையும் எதிர்த்து நிற்கிறார். God resists those who have proud hearts and haughty looks. தேவனை ஒரு மனிதன் தரிசிக்க வேண்டும் என்றாலே, தேவனை ஒரு மனிதன் ருசிக்க வேண்டும் என்றாலே, பெருமையான நெஞ்சோ மேட்டிமையான கண்களோ உடையவன் அவரை தரிசிக்கவோ அவரை ருசிக்கவோ முடியாது. In order to see God or taste God, a man with a proud heart or high looks cannot see God or taste him. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் நல்லவர் என்று நாம் கேள்விப்பட்டோம். In the beginning of this meeting we heard how our God was good. அந்த நல்ல தேவனை நாம் ருசிக்க வேண்டுமென்றால் மேட்டிமையான கண்களும் பெருமையான நெஞ்சும் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். To taste this God as a good God, we must remove first of all from us that stout or proud heart and haughty eyes. ஆகையினால் தான் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கதரும் போது, ஒரு பாவியாகிய மனிதனை ஆண்டவர் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வழி நடத்தும் போதே அவனுக்கு அந்த கடினமான இருதயத்தை மாற்றி ஒரு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். That's why when a sinner cries out to God and God brings the sinner into the experience of salvation, God removes that hard heart from him and puts in him a fleshy heart. ஒரு பாவியனுடைய இருதயம், ஒரு துன்மார்க்கனுடைய இருதயம் மேட்டிமையானதாயும் பெருமையானதாயும் கடினமானதாயும் காணப்படுகிறது. The heart of a sinner, the heart of a wicked man is always proud and haughty and hard. ஆனால் ஆண்டவர் இரட்சிப்பிலேயே ஒரு மனிதனுடைய இருதயத்தை உருகச் செய்து விடுகிறார். But God causes the heart of a man to melt at salvation. ஆண்டவருடைய சமூகத்தில் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போதே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதே ஒரு உருகின இருதயம், சதையான இருதயத்தை கர்த்தர் தந்து விடுகிறார். When we repent of our sins at salvation, at that point God gives us a molten, melted heart and a heart of flesh. ஒரு ஐயா இவ்விதமாக சாட்சி சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember one brother testifying like this. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கண்ணீர் விட்டது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில், அந்த சந்தர்ப்பம் என்னுடைய இரட்சிப்பின் நாள் என்று சொன்னார். That gentleman said, I have cried just once in my lifetime and that's when I was saved. என்னுடைய வாழ்நாள் காலத்திலே நான் கண்ணீர் விட்டதே, அழுததே கிடையாது. கடினமான இருதயம் உள்ளவன், கடினமான மனதுள்ளவன். ஆனால் நான் இரட்சிக்கப்பட்ட நாளிலே என்னை அறியாமல் நான் கதறினேன், அழுதேன் என்று சொன்னார். He said, I was so stony in heart and mind that I have never cried all my life. But the day I cried for the first time was when I was saved and I repented of my sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மையான ஒரு வார்த்தை. That's a true word. அந்த கன்வென்ஷனிலே நான் இருக்கிறேன். அவர் அந்த சாட்சியை நான் கேட்கிறேன். I heard that testimony with my ears in that convention. உண்மையாக நமக்கு ஆண்டவர் ஒரு சதையான இருதயத்தை தரும்போது அதோடு சேர்ந்து ஒரு கண்ணீரையும் தருகிறார். When God gives us a heart of flesh, God gives us tears with that. இந்த கடினமான மேட்டிமையான பெருமையான நெஞ்சுள்ள அசீரியா ராஜாவை எப்படி ஒரு மனிதன் மேற்கொள்ள முடியும் என்றால், அவனை பட்டயத்தினால் அல்ல, ஒரு அழுகிற மெதுவான இருதயத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த ராஜாவை ஜெயிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். How can one overcome such a stout-hearted,
proud-hearted king. It's not with the sword, it's only by humility with a life or experience of tears. பெருமையான நெஞ்சையும் மேட்டிமையான கண்களையும் உடைய அசீரியா ராஜாவை உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு வழி உனக்கு சொல்லித் தருகிறார். நீ உன் இருதயத்திலே உடைந்து நொறுங்கி அழுவதன் மூலமாக, சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த ராஜாவை நீ ஜெயிக்கலாம். If you want to overcome that proud heart and stout heart and high look in your life, then you have to overcome it only by one way that I will tell you, that you have to attain a contrite, broken heart and cry out to the Lord. ஆண்டவரை மறுதலித்த பேதுரு அப்போஸ்தலனை பற்றி நான் ஒரு சாட்சியை நான் படித்தேன். I read a testimony about the apostle Peter who denied Jesus. ஆண்டவரை மறுதலிக்கும் போது பேதுருவின் இருதயம் கடினமாகவே இருந்தது. When Peter denied Jesus, his heart was hard. ஒரு பக்கத்திலே அவன் இயேசுவை பின்பற்றின சீஷனாக இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்கிற வேளையிலே அவனுடைய இருதயம் கடினமாகவே இருந்தது. ஆகையினால் தான் இயேசுவை அவன் என்று சொல்லுகிறான். மற்ற பாஷையிலே அது தெளிவாக தெரியவில்லை. தமிழ் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனே எனக்கு தெரியாது என்று தான் சொன்னான். இயேசுவை அவனே எனக்கு தெரியாது. இயேசுவை அவனே எனக்கு தெரியாது என்று சொல்லுவோமா? ஒரு சென்ட்ரல் பாஸ்டரை அவன் என்று சொல்லுவோமா? ஒரு சீஃப் பாஸ்டரை அவன் என்று சொல்லுவோமா? கடவுளை அவன் சொல்லுகிறான் அவனே எனக்கு தெரியாது என்று. Although he was a disciple of Jesus Christ following him, on one side he became hard-hearted when it came to denying Jesus, and that's why when he denied Jesus, he addressed him, as it is in the Tamil language, disrespectfully, using a pronoun that was sent disrespect to Jesus. இந்த அசீரிய ஆவிதான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம். I think it must have been the spirit of Assyria that made him hard-hearted. தன் இருதயம் கடினப்பட்டபோது அவன் ஆண்டவரை மறுதலித்தான். When his heart became hard, he denied his Jesus. ஆனால் சேவல் கூவின சத்தத்தை கேட்டபோது, but when he heard the sound of the cock crowing, அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. He was convicted. அவன் மனம் கசந்து அழுதான் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know how he wept bitterly. அந்த சேவல் கூவுகிற நேரத்திலே அவன் மனம் கசந்து அழுதானாம். When the cock crew, then he wept bitterly. பேதுருவின் மாணவர் என்று அழைக்கப்படுகிற கிளமெண்ட் ஆஃப் ரோம் அல்லது ரோமாபுரி கிளமெண்ட் என்பவன், அவன் தன்னுடைய நிருபத்தில் அவன் எழுதுகிறான், தன்னுடைய கதை சுருக்கத்தில் அவன் எழுதுகிறான், இந்த பேதுருவோடு அவன் கூட இருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டவனா. அவன் சொல்லுகிறான், அந்த நாளில் இருந்து பேதுருவின் கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சேவல் கூவுகிற நேரத்திலே இந்த பேதுரு எழும்பி மனம் கசந்து அழுவது பேதுருவின் ஒரு வழக்கமாக இருந்தது என்று எழுதுகிறான். Clement of Rome, who was a student of Peter, has written in his writings that from the day that Peter wept that day, every time the cock crew after that, Peter would stand up and weep. திரும்பவும் அதை உங்கள் முன்னே வைக்கிறேன். I place this again before you. அசீரியா ராஜாவின் பெருமையான நெஞ்சையும் மேட்டிமையான கண்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், to overcome a proud heart and the high looks of Assyria, இந்த பேதுரு மனம் கசந்து அழுத வண்ணமாக, just like Peter wept bitterly, ஒவ்வொரு நாளும் சேவல் கூவுகிற நேரத்திலே பேதுரு அன்றைக்கு அழுத வண்ணமாக, நான் நினைத்தேன் ஒரே நாளில் அழுது முடித்திருப்பார் என்று. அன்று முதல் கடைசி அவன் வாழ்நாள் எல்லாம் அவனோடு கூட இருந்தவரால் எழுதுகிறான், வாழ்நாள் எல்லாமே அவன் அனுதினமும் சேவல் கூவுகிற வேளை வந்தால் எழும்பி தன்னுடைய மறுதலிப்புக்காக மனம் கசந்து அழுவானாம். Every day at cockcrow we should weep bitterly like Peter did. From that day, first time he wept at the cock crew, every day after that, whenever the cock crew, he would weep bitterly. இன்றைக்கு அசீரிய ராஜாவை நாம் ஜெயிக்கும்படிக்கு இப்படி ஒரு மனம் கசந்து அழுகிற ஒரு மனஸ்தாபத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். May God is giving us that contrite heart so that we might weep with a contrite heart bitterly to overcome the king of Assyria. உங்களுடைய குறைவு குற்றங்கள், உங்களுடைய பின்மாற்றங்கள், உங்களுடைய பாவங்கள், தோஷங்கள் எத்தகையதா இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். No matter how many might be your errors and faults and sins and backslidings, today believe this word. மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதே இந்த அசீரிய ராஜாவின் ஆவிதான். It's the spirit of the king of Assyria that hardens the heart of man. மனிதனுடைய இருதயத்தில் பெருமையை கொண்டு வருவதே, மேட்டிமையான கண்களை கொண்டு வருவதே இந்த ஆவிதான். It is this spirit that brings pride into the heart of man and haughtiness into the eyes of man. இதை ஜெயிக்கும்படியாக பேதுருவை போல ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபப்பட்டு அழுகிறவர்களாக நாம் மாறுவோம். To overcome this spirit, let us become those who weep bitterly every day like Peter. விசேஷமாக அதிகாலை தோறும் எழும்பி நீங்கள் மனம் கசந்து அழுங்கள். Especially every morning we must rise up and weep bitterly. நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள். You will surely attain a victorious life. இந்த ராஜாவை ஜெயிப்பீர்கள். You will overpower this king.
அப்படி மனங்கசந்து அழுகிற ஒரு ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. May God give you that spirit of weeping bitterly. கர்த்தர் இன்றைக்கே இப்பொழுதே உங்கள் அநேகருக்கு மனங்கசந்து அழக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் அனுப்புகின்றிருக்கிறார். God is giving you right now a spirit where you can weep bitterly. காலையிலே எழும்பி நீங்கள் அழுது பாருங்கள், எந்த அசீரிய வல்லமைகளும் உங்களை ஜெயிக்க இயலாது. இது வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிறார். Rise up in the morning and weep with a broken heart, and there will be no power of Assyria touching you. This is the promise of God. இந்த அசீரிய ராஜாவுக்கு 3 தளபதிகள் அதிகாரிகள் இருந்தார்கள். Now this king of Assyria had 3 generals. அல்லது 3 அதிகாரிகளை அவன் அனுப்புகிறான். He sends 3 generals. இந்த யூதாவை பிடிக்கும்படியாக எசேக்கியா ராஜாவினிடத்திலே 3 அதிகாரிகளை அனுப்புகிறான். To capture Judah, he sends 3 of his representatives or leaders to Hezekiah. முதல் அதிகாரிக்கு தர்தான் என்று பெயர். 17ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதல் அதிகாரிக்கு தர்தான் என்று பெயர். 2 Kings 18:17. அது அவனுடைய பெயர் அல்ல, அவனுடைய பட்ட பெயர், அவனுடைய உத்தியோக பெயர். His name was Tartan. That was not his proper name, but it was his title. அடுத்தவனுடைய பெயர் ரப்சாரிஸ். The next name was Rabsaris. மூன்றாவது அதிகாரியுடைய பெயர் ரப்சாக்கே. The third man's name was Rabshakeh. இந்த தர்தான் என்பவன் அவனுடைய படை தளபதி, அவன் தான் பெரியவன். Tartan was the first, he was the captain of the host. அவனுக்கு அடுத்த தளபதி தான் ரப்சாக்கே. The next in line was Rabshakeh. இந்த தர்தான் என்பதும் ரப்சாக்கே என்பதும் அவர்களுடைய பெயர் அல்ல, அவருடைய பட்ட பெயர், அவருடைய உத்தியோக பெயர். Tartan and Rabshakeh are not proper names for those people, they are their titles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்களுடைய உத்தியோகத்தின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட பெயர்கள். They are names given to them because of their office. ரப்சாரிஸ் என்பவன் அவனுடைய அரண்மனை விசாரிப்புக்காரர்களில் முதன்மையானவன். Rabsaris was one of the counselors in the palace. இந்த 3 பேரையும் தான் எசேக்கியாவினிடத்தில் பேசும்படி அனுப்புகிறான். Sennacherib sends these 3 people to speak to Hezekiah. சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் முன்பு அவனுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறான். Before the enemy comes directly to encounter us, he first sends his word. இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களும் செவியிலே விருத்த சேதனம் உள்ளவர்களும் சத்துருவின் வார்த்தையை அங்கீகரிக்க மாட்டார்கள். Those who are circumcised in hearts and ears will not receive the word of the enemy. அடுத்ததாக எசேக்கியாவை பற்றி நான் 1-2 காரியம் சொல்லுகிறேன். After this, I would like to tell you 1 or 2 things about Hezekiah. எசேக்கியா என்றால் அர்த்தம் என்ன? What does Hezekiah mean? யெகோவாவின் பெலன் என்றுதான் அர்த்தம். The strength of Jehovah. யெகோவாவின் பெலன் என்றுதான் எசேக்கியா என்றால் அர்த்தம். Hezekiah means the strength of Jehovah. இந்த எசேக்கியாவை பற்றி நான் சாதாரணமாக பேச்சுவார்த்தையின்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இவனை பற்றி நான் என்ன சொல்வேன் என்றால், இவன் சேற்றிலே முளைத்த ஒரு செந்தாமரை. I want to just give a passing comment about Hezekiah. He is a lotus that sprouted in the mire. இவன் சேற்றிலே முளைத்த ஒரு செந்தாமரை. He is a lotus that has sprouted in the mire. அதாவது அவனுடைய தகப்பன் ஒரு பெரிய பின்மாற்றக்காரன். அந்த பின்மாற்றக்கார தகப்பனுக்கு ஆவிக்குரிய ஒரு மகனாக இவன் எழும்பினான். That is, his father was a big backslider, and here is a son born to a spiritual son born to a backslider. ஏறத்தாழ 16 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு ஆவிக்குரிய தன்மையை திரும்பவுமாக தன் ஆட்சியிலே கொண்டு வந்தான் இந்த எசேக்கியா. This Hezekiah was able to bring some reforms in his reign, things that were absent in Israel for about 16 years. இந்த எசேக்கியா ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. This Hezekiah was a big reformer. அவனுடைய ஆட்சி நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அவன் ஆவிக்குரிய பகுதியிலே கொண்டு வந்தான். In his tenure of rulership, he brought about major spiritual reforms in the land. அவன் முதலாவது ஆண்டவரை தேடினான். First of all, he sought the Lord. எந்த ராஜாவும் ஆண்டவரை தேடினால் அவன் ஸ்திரப்படுத்தப்படுவான். Any king who seeks the Lord will be established. எந்த ராஜ்யமும் ஆண்டவரை தேடினால் ஆசீர்வதிக்கப்படும். Any kingdom that seeks the Lord will be blessed. அதுபோல இந்த எசேக்கியா கூட ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்து தன் நாட்களிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்தான். Hezekiah, being a big reformer in his days, brought about a big spiritual atmosphere in the land amongst the people. இந்த எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? You know what this Hezekiah did? முதல் முறை அசீரியா ராஜா தனக்கு விரோதமாய் வந்தபோது, the first time the king of Assyria came against him, அவனோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டான். He made a compromise with the king of Assyria. அவனிடத்திலே அவன் தன்னை தாழ்த்தி, நான் உனக்கு கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லி
பொன்னையும் வெள்ளியையும் தன் நாட்டில் இருந்ததும் ஆலயத்தில் இருந்ததும் ஆகிய பொன்னையும் கூட எடுத்து கொடுத்து சமாதானத்தை செய்து கொண்டான் சத்துருவோடு. He humbles himself before the adversary and says, I will pay tribute to you, and gives him gold and silver and makes peace with the enemy. இது எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தவறாக மாறிவிட்டது. This became a big mistake in Hezekiah's life. சத்துருவோடு அவன் எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தது விசுவாசத்திலே. He ought to have resisted the enemy in the faith. ஆனால் சத்துருவோடு எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசம் இல்லாமல் சத்துருவோடு அவன் இணங்கி போய்விட்டான். But not having sufficient faith to stand against the enemy, he compromised with the enemy. எப்படி அவன் இணங்கி போய்விட்டான்? How did he compromise? ஆலயத்திலும் கூட இருந்த பொன்னை எடுத்து கொடுத்து தன்னுடைய நாட்டில் இருந்த பொன்னை எல்லாம் எடுத்து கொடுத்து அவனோடு சமாதானம் பண்ணி கொண்டான். He took the gold out of the temple and the gold out of the land and gave it to him and made peace with him. சத்துருவை எதிர்க்கக்கூடிய விசுவாசம் இல்லை. He did not have sufficient faith to resist the enemy. ஆனால் தேவ வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். But the Bible says, resist the devil being steadfast in the faith. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, சத்தமாக சொல்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு, இந்த சத்தத்துல அந்த சத்தத்துல ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு, இந்த சத்தம் கூட போதாது, எல்லாரும் சேர்ந்தோமானால் இந்த கிரவுண்ட் எல்லாம் அப்படியே அதிரும், ஸ்பீக்கரே அதிர்ந்துரும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது விசுவாசிகள் மட்டும்தான் சத்தமாக சொன்னார்கள், ஊழியக்காரர்கள் சத்தமாக சொல்லவில்லை. ஊழியக்காரருடைய சத்தமாக சொன்னால் எல்லா விசுவாசிகளுடைய சத்தத்தையும் அது மிஞ்சி வேண்டும் என்று நினைக்கிறேன். The believers alone said it now, and the workers didn't say it. I think if the workers start saying it, they will overpower the believers. பிசாசோடு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உனக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமை இந்த ராத்திரியிலே ஓடி போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the powers of the adversary standing up against you are going to flee away from you tonight. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே வந்த தவறு என்ன? What was the mistake, the wrongdoing of Hezekiah in his life? பிசாசுக்கு பயந்து, he feared the devil. சாத்தானுக்கு பயந்து, feared Satan. அவன் தன்னுடைய அரண்மனையில் இருந்த பொன்னையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்த பொன்னையும் எடுத்து கொடுத்து சமாதானம் பண்ணி கொண்டான். He took the gold of the temple and the gold that was in his palace and gave it to the enemy and made peace with him. என்ன நடந்தது? What happened? அதனுடைய விளைவு என்ன? What was the consequences? அந்த சத்துரு அந்த பொன்னை வாங்கி போய்விட்டான். கொஞ்ச நாள்ல திரும்பி வந்து விட்டான். That enemy took the gold and went away, and after a few days came back. அவன் திரும்பி வந்தபோது அதுதான் பயங்கரமாக முடிந்தது. And when he came back the second time, it was terrible. அதை தான் நான் பின்னாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். That's what I want to tell you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. உன்னுடைய குடும்பத்தில் போராடுகிற சாத்தான், that Satan striving against your family. உன் வேலையிலே போராடுகிற சாத்தான், that Satan striving against you in your workplace. உன்னுடைய மனதிலே போராடுகிற சாத்தான், that Satan warring in your mind. உன்னுடைய பிள்ளைகள் குள்ளே கிரியை செய்கிற சாத்தான், that Satan working in your children. நீ ஊழியம் செய்கிற இடத்திலே சபையிலே போராடுகிற சாத்தான், that Satan working in your church where you are ministering. அந்த சாத்தானோடு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். resist that Satan and he will flee from you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக ரப்சாக்கேயை பற்றி சொல்லுகிறேன். Then I want to speak to you about Rabshakeh. இந்த ரப்சாக்கே என்பவன் இந்த அசீரியா ராஜாவுடைய படைத்தளபதிகளில் இரண்டாவது ஆனவன் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். I told you this Rabshakeh was number 2 in the army of the king of Assyria. இவன் என்ன செய்தான்? What did he do? இவன் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 4 மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை தூஷித்து பேசினான். This Rabshakeh was blaspheming 4 good attributes, spiritual attributes in the life of Hezekiah. தன்னுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதனை வழுவச் செய்யும்படி தந்திரமாக இவன் பேசினான். He spoke subtly so that by his words he might make a man fall. எசேக்கியாவின் ஜீவியத்தில் 4 முக்கியமான அனுபவங்கள் இருந்தன. அந்த 4 அனுபவங்களுக்கு விரோதமாய் இவன் பேசுகிறான். Hezekiah had 4 spiritual experiences in his life and Rabshakeh was speaking against these. 1 தேவ நம்பிக்கை, 1 trust in God, 2 தேவ ஆலோசனை, 2 counsel of God, 3 தேவ பலன், 3 strength of God, 4 தேவ பாதுகாவல், 4 the security of God. நான் திரும்பவும் சொல்கிறேன். I say it again. எசேக்கியாவின் வாழ்க்கையிலே 4 முக்கியமான அனுபவங்கள் இருந்தன. There were 4 experiences in the life of Hezekiah. இந்த ரப்சாக்கே என்பவன் இந்த 4 அனுபவங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வல்லமை ஆவி. This Rabshakeh is a spirit working against these 4 experiences. 1 தேவ நம்பிக்கை, 1 is trust in God, 2 தேவனுடைய ஆலோசனை, 2 the counsel of God, 3
தேவ வல்லமை அல்லாவிட்டால் பலன். 3, the power or the strength of God. 4, தேவ பாதுகாவல். 4, the protection of God. இந்த 4ஐயும் எசேக்கியா சார்ந்திருந்தான். Hezekiah relied on these 4. அவன் தேவன் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு ராஜா. He was a king who trusted in God, தேவ ஆலோசனையின்படி ஜீவித்தவன், lived according to his counsel, தேவ வல்லமையை சார்ந்து கொண்டவன், leaned upon the power of God. தேவனுடைய பாதுகாவலை நம்பி இருந்த ராஜா. He trusted in the security of God. இந்த ரப்சாக்கே என்பவன் இந்த 4 அனுபவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறான். This Rabshakeh is now speaking against these 4 experiences. முதலாவது தேவ நம்பிக்கைக்கு விரோதமாய் அவன் பேசின வார்த்தை. The first words that he spoke against the trust in God. 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம். Read 18:19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? And Rabshakeh said unto them, Speak ye now to Hezekiah, Thus said the great king, the king of Assyria, What confidence is this wherein thou trustest? பாருங்கள், நீ நம்பி இருக்கிறாயே, இந்த நம்பிக்கை என்ன என்று அந்த நம்பிக்கைக்கு விரோதமாய் தூஷிக்கிறான். See, he is now blaspheming against Hezekiah's trust in God. You are trusting in someone. What confidence is this? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கையாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. Trust in God is something that elevates a man's life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தில் தேவனை நீ நம்பி இருக்கிறாயா? தேவன் மேல் உள்ள நம்பிக்கை உனக்கு காணப்படுகிறதா? Brother, sister, do you trust in God? Do you have the trust in God in you? இந்த ரப்சாக்கே வந்து சொல்லுகிறான், இது அசீரியா ராஜாவுடைய ஆலோசனை. அவன் சொல்லி அனுப்பி இதை சொல்லும்படியாக சொல்லி அனுப்பி அந்த வார்த்தையை சொல்லுகிறான். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று கேட்கிறான். Rabshakeh is now pronouncing those words that the king of Assyria has sent him to pronounce. What is this confidence in whom you trust? அதே வார்த்தைதான், அதே கேள்விதான் இந்த நாட்களிலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பிசாசு கேட்கிற கேள்வி. நீ நம்பி இருக்கிறாயே, இந்த நம்பிக்கை என்ன என்று ஏளனமாக கேட்கிறான். In these days it is the same question that Satan is asking many children of God. What is this that you are trusting in? இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், யூதா ராஜாக்களில் எல்லாரை பார்க்கிலும் இவனை போல தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன் அவனுக்கு முன்னும் இல்லையாம் பின்னும் இல்லையாம். There was a verse in the Bible about Hezekiah. Of all the kings of Judah who ever ruled, there was no king like Hezekiah before him or after him who trusted in God. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல் ஒரு ராஜா எழும்பினதில்லை. இங்கிலீஷ்ல வாசிங்க. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all the kings of Judah, nor any that were before him. தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதில் இந்த ராஜாவை போல அவனுக்கு முன்னும் ஒருவன் எழும்பவில்லையாம், அவனுக்கு பின்னும் ஒருவன் எழும்பவில்லையாம். Verse 5, in the way he trusted in the God of Israel, there was no one like him among all the kings of Judah, nor any that were before him or after him. தேவன் மேல் உள்ள நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நங்கூரம். Trust in God is the anchor of our life. அலை மோதுகிற சமுத்திரத்திலே கப்பலுக்கு நங்கூரம் எப்படி இருக்கிறதோ இதே வண்ணமாகத்தான் தேவன் மேல் ஒரு மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை. Just like a ship is held by an anchor in a storm-tossed sea, a man who trusts in God is in the same position as the ship. நீயே உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதற்கு பதில் சொல்லிக் கொண்டே வா. You keep responding to these things in your heart. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறாயா? Are you a person who is trusting in God? எசேக்கியாவை பற்றி அந்த வசனம் நான் வாசித்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவனை போல ஒரு மனிதன் முன்னேயும் எழும்பவில்லையாம், அவனுக்கு பிறகும் அவனை போல அவ்வளவு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா. When I read these words, I rejoiced because I discovered how Hezekiah was put his trust in God so much that there was no king before him or after him who trusted in God like Hezekiah did. கர்த்தரை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று 1, 2, 3 சில காரியங்கள் சொல்லுகிறேன். I want to say, tell you 1 or 2 or 3 things as to how our life will be if we trust in God. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தாழ்ச்சியே வராதாம். Those who have trust in God will never suffer want. 34ஆம் சங்கீதம் நாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு சங்கீதம் தானே. Psalm 34 is a psalm that we all like, isn't it? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை.
They that trust in the Lord shall not want any good thing. அதை வாசிங்க. Read that. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. The young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good கர்த்தரை thing. நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. They that trust in the Lord shall not want any good thing. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சி என்பது வராது. If you trust in God, you will not suffer want in your life. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? Even little lions can become hungry and suffer want. அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியா இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். Abraham Lincoln was the 16th president of America. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே இந்த வசனத்தை, இந்த சங்கீதத்தை அவர் அடிக்கடி வாசிப்பாராம். In his history, in his biography, we read that he often would read this as a verse from this psalm. அவருடைய வேதாகமம் அந்த அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. His Bible is kept there in the exhibition there. அங்கே அந்த பைபிளை இந்த 34ஆம் சங்கீதம் தான் திறந்து வைத்திருக்கிறார்களாம். And they have placed his Bible open at the 34th psalm. அவருடைய பைபிளை எடுத்து மூடி விட்டு எப்ப திறந்தாலும் அது 34ஆம் சங்கீதம் தான் வருமாம். ஏனென்றால் அதை அடிக்கடி அவர் திறந்து படித்து அவருடைய பைபிளை மூடி திறந்தால் எப்ப திறந்தாலும் எப்படி திறந்தாலும் 34ஆம் சங்கீதம் தான் வருமாம். He has opened his Bible at Psalm 34 so many times that if you close his Bible and open it at random, you will most often find it open at the Psalm 34. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. They that trust the Lord shall not want any good thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதை பற்றி அங்கு மேல் வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. From the first verse onwards we read about putting our trust in God. ஒரு முறை நம்முடைய விசுவாசி, ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்த ஒரு விசுவாசி தன்னுடைய சாட்சியை விதமாக சொன்னார். One day a believer who was working in the Air Force explained his testimony. திடீரென்று ஒரு சைரன் கொடுப்பார்களாம். They will suddenly blow a siren. அந்த சைரன் கேட்டால் எந்த Dressல நைட் Dressல இருந்தால் அப்படியே ஓடி போய் ட்ரெஞ்ச்ல படுக்கணும். When you hear that siren, you dressed as you are, you should run and hide in the trench. அந்த சைரன் ராத்திரில அந்த சைரன் கேட்ட உடனே இவருடைய மனைவியும் பிள்ளைகள் இல்லை, இவருடைய மனைவியும் ஓடி அந்த ட்ரெஞ்சுக்குள்ள போய் படுத்தாங்க. Suddenly when the siren blew at night, he had no children, he and his wife ran and hid in the trench. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பயங்கரமான வெடி சத்தங்கள் கேட்கிறது. Terrible explosions could be heard far away. எல்லாருக்கும் மரண பயம் ஆட்கொண்டிருக்கிறது. Fear of death hung on to many people. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று சொன்னது போல பயங்கர மரணத்தின் அந்த பக்கத்திலே அவர்கள் நெருங்கி விட்டார்கள். Just like you say I am a foot from death, they were all near death. அவர் சொன்னார், நானும் என்னுடைய மனைவி அந்த ட்ரெஞ்சில் இருந்து ஒரு பாட்டு பாடினோம். He said, my wife and I, we sat in the trench and we sang a song. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை உம்மை நம்பினோர் மாண்டதில்லை நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டானதுனால என்னோடு சேர்ந்து பாடினால் எவ்வளவு நலமாக இருக்கும். It's a familiar song. How good it would be if you could all join in and sing with me. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. Those who have trusted you have never perished. நீ வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று தூஷிக்கிற ஆவிக்கு முன்பாக உன்னுடைய நம்பிக்கையை இன்றைக்கு நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். You have to stand before that spirit that is trying to blaspheme your trust in God and establish your trust in God by singing this song. மனுஷன் மேலுள்ள நம்பிக்கை அற்று போகட்டும். Let the trust in man cease to be. உலகத்தின் மேலுள்ள நம்பிக்கை அற்று போகட்டும். Let the trust in the world cease to exist. பணத்தின் மேல், பொருள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போகட்டும். Trust in money and your job, let it go into oblivion. அதிகாரிகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போகட்டும். Your trust in authorities, let them cease to exist. உனக்கு தாழ்ச்சியை நீக்கும்படிக்கு, உன் தாழ்ச்சியை நீக்கும்படிக்கு, to remove your want, உனக்கு உதவி செய்யும்படிக்கு, to help you, ஒரே ஒருவர், அவர்தான் தேவன். there is only one person and he is God. அந்த இயேசுவின் மேல் நீ நம்பிக்கை வைத்தால், if you put your trust in that Jesus, உன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியே வராது. you will never suffer want in your life. நீ கெட்டு போகவும் மாட்டாய் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். You will never be destroyed, says the Lord. கடைசி நாட்கள் இந்த நாட்கள். These are the last days. தேசங்கள் விழுகிற நாட்கள். When nations are falling. வீரர்கள் விழுகிற நாட்கள். When mighty men are falling. பெரிய ஐஸ்வரியவான்கள் வெட்கமடைகிற நாட்கள். When rich people are being put to shame. தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போமாக. Let's put our trust in God.
இரண்டாவதாக, Secondly, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பவர்களுக்கு for those who trust in God, ஆபத்து வந்தாலும் ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறார், ஆபத்திற்கு பயமே இல்லை. even if danger besets them, they need not fear, for he will deliver them from danger. ஆகையினால் தான் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்படிக்கு, That's why that we might put our trust in him. அவர் எங்களை தப்புவித்தார், He caused us to escape. தப்புவிக்கிறார், He delivers us, இன்னும் தப்புவிப்பார். and he will yet deliver. ஆபத்து வரும்போது, In danger, மரணத்துக்கு ஏதுவான ஆபத்து வரும்போது, when deathly danger besets us, இந்த நம்பிக்கை நம்மை தப்புவிக்கிறது, அல்லது இந்த நம்பிக்கை பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. this trust in God rescues us or brings into us a hope of heaven. சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் I கேள்விப்பட்டேன். recently heard a testimony. எனக்கு இந்த சாட்சிகள் என்றால் ரொம்ப இஷ்டம். I like to hear testimonies. சாட்சிகளை நான் ரொம்ப கேட்பேன். I will keenly observe or listen to testimonies. ஏனென்றால் அது கதை அல்ல. This is not a story. கதை அல்ல, சாட்சினா ஜீவியம். Because testimonies are not stories, they are life. நியூயார்க் நகரத்திற்கு ஒரு கப்பல் போய் கொண்டிருக்கிறது அட்லாண்டிக் சமுத்திரத்திலே. A ship was making its journey in the Atlantic Ocean going to New York. திடீரென்று ஒரு பெரும் புயலில் மாட்டிக்கொண்டது. Suddenly it got trapped in a storm. கடைசியிலே இந்த கப்பல் மூழ்கிவிடும் என்றுதான பயங்கரமான ஒரு ஆபத்தான சொல்லே. A situation arose where that ship would sink. எல்லாரும் பயப்படுகிறார்கள். All feared. கேப்டன் வந்து எல்லாரையும் தைரியப்படுத்துகிறார். The captain came and encouraged everyone. எல்லாரும் எப்படி இருந்தாலும் ஒரு தைரியப்படுத்துகிறான். நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். He said, don't worry, be of good cheer. ஆனாலும் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். But the people were afraid. ஆனால் கேப்டன் ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தால் அங்கே ஒரு அம்மா பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். When the captain went into a room, he saw a woman there in the ship singing. கேப்டன் கேட்கிறார், கப்பல் மூழ்கும் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். The captain asked her, do you know the ship is going to sink? அவர்கள் சந்தோஷத்தோடு ஒரு பாட்டு பாடினார்களாம் கேப்டனுக்கு முன்பாக. She in front of the captain sang a song of joy. அவர்கள் கேப்டனை பார்த்து சொன்னார்களா, She looked at the captain and said, நான் இப்பொழுது நியூயார்க் போய் கொண்டிருக்கிறேன். I am going to New York. எனக்கு 2 மகள்கள். I have 2 daughters. மூத்த மகளுடைய பெயர் மார்த்தா. The older daughter is Martha. நியூயார்க்கில் இருக்கிறாள். அவளை பார்க்கும்படி தான் நான் போகிறேன். She is in New York and I'm going to see her. இரண்டாவது மகள் மேரி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மேரி மரித்து போனாள். மேரி இயேசுவிடத்தில் இருக்கிறாள். The second daughter is Mary. She died a few days ago and she is with Jesus. கப்பல் மூழ்கி போனால், If the ship sinks, என்னுடைய இரண்டாவது மகள் மேரியை இயேசுவிடத்தில் பார்ப்பேன். I'm going to see Mary with Jesus. கப்பல் மூழ்காவிட்டால், If the ship does not sink, என்னுடைய மூத்த மகளை மார்த்தாவை நியூயார்க்கில் சந்திப்பேன். I will meet my elder daughter at New York. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு இந்த சாட்சியை கேட்டால் நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை. When we listen to these testimonies, how hope wells up within us. கப்பல் மூழ்கினால், Even if the ship sinks, என்னுடைய இரண்டாவது மகள் மேரியை இயேசுவிடத்தில் சந்திப்பேன். I'm going to see my second daughter with Jesus. கப்பல் முழுகாவிட்டால், If the ship does not sink, என்னுடைய மூத்த மகள் மார்த்தாளை நியூயார்க்கில் சந்திப்பேன். I'm going to see my daughter Martha at New York. அந்த தாயினுடைய நம்பிக்கையின் வார்த்தையிலே கேப்டன் தைரியப்பட்டார். So in the words of that mother, the captain was encouraged. கப்பல் முழுகவில்லை. The ship did not sink. ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஜீவன் இல்லாத அல்லேலூயா ஜீவனோடு எனக்கு கால்ல எல்லாம் நல்ல சுகம் இருந்தால் நான் குதிச்சிருப்பேன். I'm not healthy at the feet, otherwise I would have been jumping up. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாருங்க. Look at the cricket stadium. அந்த ஜீவன் இல்லாத மனுஷர் போடுற சத்தத்தை பாருங்க. Look at those lifeless men making noise. தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இங்கே யாராகிலும் இருந்தால், If there is anyone here putting that trust in the Lord, அவர் ஆபத்தினின்று உங்களை பாதுகாக்க வல்லவர், பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவர் என்ற நம்பிக்கை இங்கே யாருக்காகிலும் இருந்தால், if there's anyone here, one person who can say he will deliver me from danger and give me the hope of heaven. அந்த தாய் சொன்னது போல, நான் கப்பல் மூழ்கி போனால் இரண்டாவது மகளை சந்திப்பேன் பரலோகத்திலே, முழுகாவிட்டால் நியூயார்க்கிலே மூத்த மகளை சந்திப்பேன் என்று சொன்ன அந்த தாயினுடைய நம்பிக்கையை போல இங்கே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ? How many people have this hope like that mother who said, if I sink, I will see my second daughter with Jesus. If I don't sink, I'm going to see my elder daughter at New York. ரெண்டு அல்லேலூயா சொல்லுவோமாக. Say 2 hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, Trust in God, ஆபத்துகள் வரும்போது மரண பயத்தை அகற்றுகிறது. removes fear of death in times of danger. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். If we put our trust in Christ only for things of this world, we will of all men be most miserable. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மரணத்துக்கு அப்பாற்பட்டது. Our trust, our hope is beyond death. ஆபத்தினின்று காக்கிறவர், He delivers us from danger. சாவினின்று காக்கிறவர், He delivers us from death. செத்தாலும்
And even if we die, மரணம் வந்தாலும், even if death comes, மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கையை நமக்கு அந்த நம்பிக்கை தருகிறார். God, that hope gives us a life beyond death. அதற்காகத்தான் நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். You have to testify saying, that's why I have put my trust in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜீவியம் A life of trusting in God மனிதனுடைய வாழ்க்கையே மகிமைப்படுத்தி விடுகிறார். glorifies a man's life. அடுத்ததாக இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் என்ன நடக்கிறது? Next, if we have this hope, what will happen? நாம் என்ன கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறோமோ, Whatever we ask the Lord, அந்த காரியத்தை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். we can receive it from the Lord. தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவன் ஜெபிக்க முடியாது. Though a person who does not trust in the Lord cannot pray. நம்பிக்கை என்பது நங்கூரமும், விசுவாசம் என்பது அஸ்திபாரமுமாக இருக்கிறது. Trust is our anchor and faith is our foundation. ஜெபத்தில் நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் என்று இன்றைக்கு நான் நற்செய்தியாக சொல்கிறேன். Today I want to tell you as good news, whatever we ask the Lord in prayer, trusting in God, we will receive. ஒரு பக்கத்திலே அசீரியா ராஜாவின் வல்லமை, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று உன்னை ஏளனமாய் பேசுகிறது. On the one side, the powers of the king of Assyria are despising your trust in your God. ஓ, நீ அந்த சத்தத்தை கேளாமல் உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உன் ஜெப ஜீவியத்தில் முன்னேற வேண்டும். But don't listen to those words. Every day, trust in God and progress in your life of prayer. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வார்கள். Those who trust in God and those who fear God, whatever they ask God in faith, they will receive. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. That's what Mark 11:24 says. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I say unto you, what things soever ye desire when ye pray, believe that ye receive them, and ye shall have them. நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். Whatsoever you shall ask in prayer, you will receive. தன்னுடைய வாலிப நாட்களிலே மிகுந்த பாவத்திலே ஜீவித்தபடியினால் தன்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்த ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார். One man who lived a life of sin in his young days and consequently became very weak physically attended a meeting. அவனுடைய சரீரம் தள்ளாடுகிறதாக இருந்தது. His body was feeble. பாவத்தின் நிமித்தமாக சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது. Because the body became weak as a result of sin. ஆனால் கூட்டத்திலே முதல் நாள் கூட்டத்திலே வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறான். But he came to hear the word of God on the first day of the meetings. விசுவாசத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you shall ask by faith, you will receive. இந்த வசனத்தை அவன் ஆண்டவரிடத்திலே சொந்தமாக்க தொடங்கினான். He started claiming this verse from the Lord as his own. அடுத்த வார்த்தை அவன் சொன்னான், சுகத்தை கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். The next response was, Lord, I ask for healing. சுகத்தை கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். He said, Lord, I ask healing. அவன் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவன் சரீரத்திலே சுகத்தை தந்தார். The moment he asked for healing, the Lord granted healing. சரீர சுகம் என்பது தேவன் மேலுள்ள நம்பிக்கையிலே கிடைக்கிற ஒன்றாக இருக்கிறது. Physical healing is something that is received based on trusting in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இங்கே யாருக்காகவும் சரீர சுகம் தேவைப்பட்டால், If there's anyone here who needs physical healing, தேவன் மேல் நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே நான் சுகத்தை விரும்புகிறேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். with trust in God, faith in God, say, Lord, I ask for healing. தேவன் நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இந்த முதல் நாளிலே கடந்து வந்திருக்கிறார். This first day, God is in our midst as a God who can heal us. தெய்வீக சுகம் என்பது இந்த நாட்களில் அநேகர் அறிந்திராத ஒரு புதிராய் காணப்படுகிறது, மறைவான பொருளாய் காணப்படுகிறது. Divine healing is a hidden truth which many people do not know or understand. ஒரு நாள் நான் ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாய் சொன்னதை கேட்டேன். One day I heard a man of God saying this. தெய்வீக சுகத்தை விசுவாசியுங்கள். Believe in divine healing. தேவன் நம்மை சுகப்படுத்த வல்லவர். God is able to heal us. அந்த வார்த்தை சொல்லும் போதே சரீரத்தில் பலவீனமாய் இருந்தவர்கள் சுகமடைந்தார்கள். The moment he said that, people who were weak in the body were healed. சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I want to tell you an incident that took place some days ago. ஒரு டீச்சர் நம்முடைய விசுவாசி, A teacher, our believer. இன்னொரு டீச்சர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஆள். And there was another teacher belonging to the Hindu religion. கிறிஸ்தவன் அல்லாத அந்த சகோதரி டீச்சருக்கு இந்த கையிலே ஒரு எக்ஸிமா. That non-Christian teacher had eczema in her hand. இந்த கையிலே ஒரு எக்ஸிமா. There was eczema in her hand. பார்க்க முடியாது, அருவருப்பாக இருக்கும். It was an abominable sight. தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். It was oozing துர்நாற்றம் எடுத்துக்கொண்டே இருக்கும். and stinking.
அந்த விசுவாசியாகிய இருந்த டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னார்கள். That believer teacher uttered a word. தேவனால் கூடாத காரியம் இல்லை. There's nothing impossible with God. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you shall ask God with faith, you will receive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் போய் இந்த ராத்திரியிலே இந்த 2 வசனங்களையும் சொல்லுங்கள். You mention these 2 verses at home. Go home and mention these verses. அந்த டீச்சர் வீட்டிலே போய் அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனால் கூடாத காரியம் இல்லை, விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள், இந்த 2 வார்த்தையும் சொன்னார்கள். This non-Christian teacher went home and repeated these 2 words. With God nothing is impossible. Whatsoever ye shall ask believing, ye shall receive. அப்படியே அந்த 2 வார்த்தையும் சொல்லி 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 அப்படி தூங்கி விட்டார்கள். She kept on repeating these verses again and again. நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். Whatsoever you shall ask believing, you shall receive. அப்படியே தூங்கிட்டாங்க. And she went off to sleep. அதிகாலையிலே எழும்பி பார்க்கும்போது The next morning when she rose up, அவர்களுடைய கையில் இருந்த எக்ஸிமா இல்லை. there was no eczema in her hands. அடையாளமே இல்லை அருமையானவர்களே. No sign at all. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவில்லை, நான் இருக்கிறவனுமாய் சொல்லுகிறேன். I'm not exaggerating, I'm telling you the fact. கையை பார்த்தபோது அந்த நாகமானுடைய குஷ்டம் சுகமாகி ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல் மாறினது போல அந்த சரீரத்தில் இருந்த எக்ஸிமா மாற்றப்பட்டிருந்தது. Just like Naaman's leprosy was healed and the flesh became like a little child's flesh, her eczema was healed. நம்முடைய விசுவாசம் ஏட்டுக்காய் சுரைக்காய் போல் ஏட்டு சுரைக்காய் போல் இருக்க கூடாது. Our faith should not just be theoretical faith. நம்முடைய விசுவாசம் அப்படியே பிராக்டிகல்ல கொண்டு வருவோமாக. Let us make our faith practical. நீ கர்த்தரை விசுவாசிக்கிற நம்புகிற ஒரு ஆளா இருந்தால், if you are a person believing in God, அவரிடத்தில் கேட்கிறது உனக்கு கிடைக்கும். whatever you ask you will receive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருந்தால் உங்க வியாதிக்காக நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இல்லாவிட்டால் இங்க யாராவது வியாதியஸ்தர் வந்திருந்தால் அவர்களுடைய வியாதிக்காக அப்படி சொல்லுங்கள். Perhaps you're sick, then say it for your sickness. If you know someone who is here who is sick, say it for their sickness. வசனம் என்ன சொல்கிறது? What does the word of God say? விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். Whatsoever you shall ask believing, you shall receive. இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்போம். கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். எல்லாரும் அப்படி சொல்ல வேண்டும். Let's all get together and ask the Lord, Lord, I asked for healing. இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற வியாதியஸ்தரை கர்த்தர் இப்பொழுதே சுகமாக்குகிறார். In the first day's meeting, those who have come here sick, God is going to heal you. இது என்னுடைய வார்த்தை அல்ல. This is not my word. இது கர்த்தருடைய வார்த்தை. These are the words of the Lord. நீ தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறாயா? Are you trusting in God? இதோ ஒரு ஆவி அந்த நம்பிக்கையை தூஷித்துக் கொண்டிருக்கிறது. There is a spirit blaspheming that trust. இது என்ன நம்பிக்கை? What confidence is this? இது என்ன நம்பிக்கை என்று ஒரு ஆவி தூஷிக்கிறது. That spirit is blaspheming. Say, what are you trusting in? அந்த ஆவி தூஷிக்கட்டும், அதற்கு நீ செவி சாய்க்க வேண்டாம். Let that spirit blaspheme. You don't listen to it. நீ சொல்லு, கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். You say, Lord, I am asking for healing. வியாதியா இருக்கிறவர்கள் உங்கள் வியாதிக்காக அப்படி கேளுங்கள். மற்றவர்கள் இங்கே வந்திருக்கிற வியாதியஸ்தருக்காக அப்படி கேளுங்கள். Those who are sick, ask it for your sickness. Those who are not sick, ask it for someone else's sickness. கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. Join me and say it. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Join with me and say it. கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. கர்த்தாவே நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். Whatsoever you shall ask with faith, you shall கர்த்தாவே receive. நான் சுகத்தை கேட்கிறேன். Lord, I ask for healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. The power of God is touching you. இதுபோல சுகம் மாத்திரமல்ல, Not only healing. விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். Whatever you ask by faith, you will receive. நான் ஒரு நாள் சின்ன பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போனேன். One day I went to teach little children a song. நான் பையன்கிட்ட கேட்டேன். I asked the boys. தம்பிமாரே, நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? I asked the boys, whatever you ask God, will He give you? ஒரு பையன் சொன்னான், தரமாட்டார். One boy said, no, he won't give. பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு பரவாயில்ல, அவன் இருதயத்தில் இருந்ததை சொன்னான். So I said, that's all right. Never mind. You told what was in your heart. You said, friend. இன்னொரு ஆளுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறேன். And I asked another boy. ஒரு பையன் சொன்னான், தருவார்னு சொன்னான். One boy said, no, he will give. அப்போ நான் கேட்டேன், உனக்கு என்ன வேண்டும்? Then I asked him, what do you want? அவன் சொன்னான், சைக்கிள்னு சொன்னான். I said, I want a cycle. சரி கேளு, நான் சைக்கிள் கேட்கிறேன். Then you say, I am asking for a cycle. உனக்கு சைக்கிள் கிடைக்குமா? Will you get a cycle? அவன் சொன்னான், கிடைக்கும். He said, I will get it. அந்த கிடைக்காதுன்னு முதல்ல சொன்னானே, அவனிடத்துல கேட்டேன், இவனுக்கு சைக்கிள் கிடைக்குமா? Then I asked the first boy who said, no, God won't give everything. Will this boy get a cycle? இவ்வளவு நேரத்துக்குள்ள அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். அவனும் சொன்னான், சைக்கிள் கிடைக்கும். In the short while he was convinced, he said, yes, that boy will get a cycle. என்ன நடந்தது தெரியுமா பாருங்கள். இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக இந்த பையன் வீட்டுக்கு போகும்போது அங்கே
அவனுடைய மாமா எவ்வளவு நாள் அவங்க மாமா வீட்டுக்கு வந்ததே இல்லை. அவங்க மாமா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கிறார். Look at the amazement when those boys returned home. To their astonishment, their uncle had bought a cycle. It was ready for them. நம்முடைய விசுவாசத்தை நாம் பயிற்சியிலே கொண்டு வருவோம். We have to bring our faith into practice. நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும். Whatsoever you shall ask, you shall receive. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே உங்களுடைய அத்தியாவசியம் எதுவோ தேவனிடத்தில் கேளுங்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் தருகிறார். Sitting where you are, mention your need to the Lord. He will grant your needs if you trust in Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. அடுத்ததாக Next, நாம் தேவனை நம்புவோம் என்றால், if we trust in God, நமக்கு மட்டுமல்ல நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமா? even after our days, our children will get refuge of the Lord. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். I'm going to be brief. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். You read Proverbs chapter 14 26ஆம் வசனத்திலே, in verse 26. கர்த்தரை நம்புகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Those who trust in the Lord, even their children will have a place of கர்த்தருக்கு refuge. ஸ்தோத்திரம். Praise the Lord. சமயம் இல்லாதபடினால நான் வாசிக்க சொல்லும்போது மட்டும் வாசியுங்கள். Read only when I ask you to, because of lack of கர்த்தரை time. நம்புகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Even those who trust in God, their children will get refuge. கர்த்தரை நம்புகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Those who trust in God, their children will get refuge. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருவார். If you put your trust in God, if God will give refuge to their children. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு விசுவாசிக்கு ஒரு பையன், அடங்காத பையன் ஒருவன் இருந்தான். There was a stubborn rebellious child for a நம்முடைய believer. விசுவாசிக்கு, Our believer. அவன் கீழ்ப்படிதலே இல்லை. His child never obeyed. வீட்டில் இருக்கிற பணமெல்லாம் செலவு பண்ணுகிறதான் அவனுடைய வேலை. He would always spend all the money in the house. எங்கு பார்த்தாலும் அவனை பற்றி ஒரு கெட்ட பேச்சு. He had a bad reputation everywhere. அவனுடைய அம்மாவிடத்தில் சண்டை போட்டான். He would fight with his mother. ஒரு நாள் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான். One day he fought with his mother and left the house. அவனுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, His mother told him one thing. என் மகனே, My son, என் மகனே, my son, நீ என்னை விட்டு நீ இப்பொழுது வெளியே போகிறாய். you're leaving home, leaving me. நீ பயங்கரமான கொடிய ஒரு சமயத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும். You will have to meet a terrible situation. அந்த சந்தர்ப்பத்திலே நீ நினைத்துக்கொள் மகனே, நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ நினைத்துக்கொள் என்று சொன்னார். At that time the mother said, remember when you are in that terrible situation, I am praying for you. அவன் போகிற வழியிலே, On the way, ஒரு துஷ்ட மிருகம் அவனை தாக்கும்படி அவனுக்கு நேராய் வந்தது. an evil beast encountered him to resist him. மரணத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலை, A deathly situation. அவனுக்கு ஞாபகம் வந்தது. He remembered ஒரு suddenly. கொடிய சூழ்நிலை என்று என்னுடைய அம்மா எடுத்து காட்டினார்களே. My mother spoke of a terrible situation. இதே தான் என்று அவன் மனதிலே வந்தது. This must be it, he said. பிரியமானவர்களே, அந்த மிருகத்துக்கு முன்பு இயேசுவே, என் அம்மாவுடைய இயேசுவே, என் அம்மாவுடைய இயேசுவே என்றான். Standing before that animal, he shouted, Jesus, my mother's Jesus, my mother's Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த மரண தருவாய் நின்று அவன் காக்கப்பட்டான். In that perilous moment, he was preserved. திரும்பி வந்தான். He came back home. அவனுடைய அம்மாவுடைய பாதத்தில் விழுந்தான். He fell at the feet of his mother. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். For those who trust in the Lord, even their children will get refuge. இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறார்கள். Even today, they are a blessed generation. அம்மாவும் அப்பாவும் இறந்து போனாலும், Parents are dead. பெற்றோர் இறந்து போனாலும், The parents may be dead. தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்த அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவருடைய அடைக்கலத்தில் ஜீவிக்கிறார்கள். Those who trusted in God, their children are now in the refuge of the Lord. நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால், If you trust in God, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். after your days, thus said the Lord, even your children will have refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக இந்த நம்பிக்கை என்பது சாதாரணமாக இந்த உலகத்துக்குரிய சில காரியங்கள் மட்டுமல்ல. Next, our trust in God is not just for things of this world. தேவன் மேல் நம்பிக்கை என்பது, Trusting in God means, பேதுரு அப்போஸ்தலன் அதை பற்றி எழுதுகிறார். St. Peter writes about this. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த சுதந்திரத்திற்கு ஏற்ற நம்பிக்கை. A hope that is eternal and incorruptible and that fadeth not away. நான் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய சில காரியங்களை தான் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தேன். I have been telling you many things about this world till now. இந்த நம்பிக்கை என்பது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த சுதந்திரத்திற்கு ஏற்ற நம்பிக்கை என்று பேதுரு எழுதுகிறார். St. Peter speaks about a heavenly inheritance that is incorruptible and undefiled and that fadeth not away. 1 பேதுரு 1:4 அதை நாம் வாசிக்கலாம். You read that in 1 Peter 1:4. நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன? What is that hope in us? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்குரிய நம்பிக்கை. It's a hope about a heavenly inheritance that is incorruptible
and that fadeth not away. அப்படி என்றால் தேவனை நம்புகிறவன் எதற்காக அவரை நம்புகிறான்? So those who trust in God, what are they trusting in God for? இந்த உலகத்துக்குரிய சில காரியங்களுக்காக மட்டுமல்ல. They trust in God not just for few worldly things. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த சுதந்திரத்திற்கு ஏதுவாக அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். He puts his trust in God for that heavenly inheritance that is incorruptible and undefiled and that fades அந்த not away. சுதந்திரம் தான் பரலோக ராஜ்யம். That inheritance is the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் என்று சொல்லாமல் பேதுரு சுதந்திரம் என்று அழைக்கிறார். Saint Peter does not call the kingdom of heaven as the kingdom of heaven. He calls it an inheritance. இன்றைக்கு அதையே நானும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். And I want to establish that once more. பரலோக ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் அல்ல, அது நம் சுதந்திரம். The kingdom of heaven is not just some kingdom somewhere up there. It's our inheritance. அதன் சுதந்திரம் என்றால் அர்த்தம் என்ன? What does that mean? நம்முடைய தகப்பனுடைய சொத்து. It's our father's property. நம்முடைய தகப்பனுடைய சொத்து. It's our father's property. தகப்பனுடைய சொத்து எப்படி மகனுக்கு சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறதோ, Just like the father's property is called inheritance for the அதுபோல son. பரலோகம் என்பது பரலோகம் அல்ல, உன் தகப்பனுடைய சொத்து. In the same way, heaven is not just heaven, it's your father's property. பரலோகத்தை பரலோகம் பரலோகம் என்று சொல்லி ஏதோ பரலோகம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Don't think heaven is some second person's heaven. பரலோகம் என்றால் நம்முடைய தகப்பனுடைய சொத்து என்று தான் பேதுரு எழுதுகிறார். Peter says it's our father's inheritance. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். What a blessed word. பாவத்தில் ஜீவிக்கிற மனிதனுக்குள்ளே In the life of a man living in sin, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நம்பிக்கையை கொடுத்து Jesus gives him a trust in him. அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள ஒரு நம்பிக்கையை, சுதந்திரத்தை குறித்துள்ள ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். God puts in that man who is a sinner a trust in the kingdom of heaven and a trust in his inheritance. இன்று முதல் பரலோக ராஜ்யத்தை நீ பரலோக ராஜ்யம் என்று சொல்லாதே, என் தகப்பனுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரம் என்றே நீ உரிமை பாராட்டு. From today, don't call heaven just heaven. Say it that it is your father's property, your inheritance. இந்த சுதந்திரத்திற்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். For this, the Holy Spirit is the earnest of our inheritance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கும்படியாக That you might enter into the kingdom of heaven. அச்சாரமாக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. The Holy Spirit is given to you as advance. எத்தனையோ நாட்கள் பரிசுத்த ஆவியை பற்றி விளக்கம் இல்லாதவனாக நான் காணப்பட்டேன். I had to receive the Holy Spirit so many days without understanding. பரிசுத்த ஆவி என்றால் பெந்தேகோஸ்தின் சபையினுடைய ஆவி என்று நினைத்தேன். I thought the Holy Spirit is just some spirit of Pentecost. பரிசுத்த ஆவி என்றால் மன எழுச்சியிலே செய்யப்படுகிற ஒன்று என்று நான் நினைத்தேன். I thought Holy Spirit is something that is just emotion. பரலோக பரிசுத்த ஆவி என்றால் என்ன? But what is the Holy Spirit? நாம் பெறப்போகிற சுதந்திரம் இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யம், அந்த சுதந்திரத்தினுடைய அச்சாரம். That Holy Spirit is the advance, the earnest of the inheritance we are going to receive. பரலோக ராஜ்யமாகிய சுதந்திரம் யாருக்கெல்லாம் தேவையோ, all those who want the kingdom of heaven as inheritance, அவர்களுக்கெல்லாம் இந்த அச்சாரம் தேவை. all those people need this earnest. இந்த இங்கிலீஷ்ல அதற்கு earnest என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English it's called earnest. earnest என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. There are 3 meanings for the word earnest. முதலாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மிகவும் கருத்தாக இருப்பது. One is being earnest about something. இந்த 3 அர்த்தங்களும் அந்த பரிசுத்த ஆவியிலே நமக்கு உண்டாகிற அனுபவங்களாக நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். I want to compare all these 3 meanings with the experience of the Holy Spirit. earnest என்ற வார்த்தை தமிழ்ல அச்சாரம், இங்கிலீஷ்ல earnest. earnest என்றால் 3 அர்த்தங்கள் சொல்லுகிறேன். முதலாவது அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மிகவும் கருத்தாக இருப்பது. One is being very earnest about something, about a particular thing. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நல்ல கருத்துள்ளவனாக மாற்றுகிறார். The Holy Spirit makes a man earnest about things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுவரைக்கும் நீ கவலையினமாக ஒரு வாழ்க்கை செய்திருப்பாய். Before that, till then, he would have lived a careless life. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு கேர்லெஸ் ஆய் ஜீவிக்கிற ஒரு மனிதனை கருத்துள்ளவனாய் மாற்றுகிறார். But the Holy Spirit makes a careless man an earnest man. ஆகையால் தான் அதற்கு earnest என்ற பெயர். That is why he has that name earnest. இன்றைக்கு எத்தனையோ பேரை பாருங்கள், உலகத்திலே தங்கள் வாழ்க்கை குறித்தே ஒரு கவலை இல்லாமல் அலைகிறார்கள். Today so many people have no concern about their life. They are sauntering here and there. தன்னுடைய பொறுப்பு என்ன என்றே சிலருக்கு தெரியாமல் அலைகிறார்கள். They are wandering, not realizing their responsibilities. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒரு கருத்துள்ளவனாக மாற்றுகிறார். But the Holy Spirit makes you an earnest person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது அர்த்தம், The second meaning, ஒரு பொருளுக்கோ ஒரு நிலத்திற்கோ ஒரு வீட்டிற்கோ கொடுக்கிறதான அட்வான்ஸ். secondly, it's an advance that you give for a property or a piece of land or a house. அதான் earnest என்ற வார்த்தையினுடைய இன்னொரு மீனிங். That's the second meaning for the word earnest. ஒரு பொருளுக்கோ ஒரு பணத்திற்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு வீட்டிற்கோ கொடுக்கிறதான விலைக்கு வாங்கும்படி முன் கொடுக்கிற முன் பணம்.
It is the advance that you give to purchase a house or land or property. அப்படியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களே, In the same way, those who have received the anointing of the Holy Spirit, உங்களை இனி ஒரு ஆள் வாங்க முடியாது. you, another person cannot buy you. உங்களை இன்னொரு ஆள் வாங்க முடியாது. Another man cannot buy you. நீங்கள் இன்னொரு ஆளுக்கு உங்களை விற்க முடியாது. You cannot be sold to another man. அவர் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டார். He has given the advance to buy you. அவர்தான் உங்களை இனி வாங்க போகிறார். He is going to buy you. அவர்தான் உங்களை முற்றிலும் சொந்தமாக்க போகிறார். He is going to make you his own. அவர்தான் இனி வந்து உங்களை மீட்க போகிறார். He is going to come and redeem you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் இது. It is an earnest or an advance given for the day of redemption. அவர் இனி வந்து நம்மை மீட்கும்படியாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். He has given you an advance so that he might come and redeem you. உன்னை நீ யாருக்கும் இனி விற்க உனக்கும் அதிகாரம் இல்லை. உன்னை வாங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. You do not have the authority to sell yourself to anyone. No one has the authority to buy you. அல்லேலூயா 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 என்றென்றும் அல்லேலூயா 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 என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஓ அல்லேலூயா 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 என்றென்றும். அல்லேலூயா 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 என்றென்றும். எந்த வல்லமைக்கும் இனி என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனந்தம் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். எந்த வல்லமைக்கும் இனி என் மேல் அதிகாரம் இல்லை. No other power has authority. அவர் அட்வான்ஸ் கொடுத்து விட்டார். He has given the advance. இனி என்னை நான் யாருக்கும் விற்க எனக்கு அதிகாரம் இல்லை. Nobody has the power to sell me. என்னை யாருக்கும் நான் விற்க I அதிகாரம் have இல்லை. no power to sell myself to anyone. யாரும் என்னை வாங்கவும் அதிகாரம் இல்லை. No one has the power to buy me. பரிசுத்த ஆவியின் அச்சாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the seal of the Holy Spirit has been put in me. அந்த வைராக்கியத்தில் எல்லாரும் பாடுங்க. With that zeal, sing it. அல்லேலூயா 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 என்றென்றும் அல்லேலூயா 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 ஆமென். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஓ நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர், நோய்களை கல்வாரில் சிலுவையில் சுமந்தவர். அடியாரில் நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். அடியாரின் நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். ஓ அல்லேலூயா 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 என்றென்றும் அல்லேலூயா 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 என்றென்றும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாடும்போது நல்லா பாட வேணும். தாவீதை போல நல்ல சந்தோஷமாய் பாடி ஆட வேண்டும். We have to sing with emotion and joy when we sing like King David did. கர்த்தர் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டார். But God has paid the advance. அப்ப அந்த earnest ஒரு தடவை விட பாடி விட்டு Once more. எல்லாரும் கை தட்டுவோம். அல்லேலூயா 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 என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஓ மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மணவாட்டி கூட்டத்தில் நம்மையும் நிறுத்துவார். மணவாட்டி கூட்டத்தில் நம்மையும் ஓ நிறுத்துவார். அல்லேலூயா 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 என்றென்றும். அல்லேலூயா 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 என்றென்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சுதந்திரத்திற்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள் உருவாக்குகிறார். God is putting in us a hope for that inheritance. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரத்திற்கு ஏதுவான நம்பிக்கையை உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்குவதுதான் தேவனுடைய வேலையாக இருக்கிறது. It's the work of God to put into us that hope for an inheritance that is incorruptible and undefiled and that fadeth not away. அந்த ஏர்னஸ்டுடைய மூன்றாவது விஷயம் நான் அர்த்தம் சொல்லாமல் விட்டு விட்டேன். I forgot to tell you, I did not tell you the third meaning of the word earnest. மூன்றாவது அர்த்தம் என்ன தெரியுமா? Third meaning, அந்த ஏர்னஸ்ட் என்றால் வரப்போகிற நன்மையை வரப்போகிற காரியத்தை இப்பொழுதே ருசிப்பது, முன்னதாக ருசிப்பது, முன் ருசித்தல். the third meaning of that earnest is a foretaste of that which is to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் பரிசுத்தாவியிலே நடக்கிறது. That's what happens in the Holy Spirit. பரிசுத்தாவியை கர்த்தர் எதற்காக தருகிறார்? Why has God given us the Holy Spirit? பரலோகத்தை இந்த உலகத்திலேயே ருசிக்கும்படியாக, That we might taste heaven on earth. பரலோகத்தை இந்த உலகத்திலே முன் ருசிக்கும்படியாக, That we might have a foretaste of heaven on earth. அதுதான் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிற நோக்கம். That's the reason the Holy Spirit is given to us. இந்த பரிசுத்தாவி என்ன செய்கிறார்? What does this Holy Spirit do? அல்லது இந்த ஏர்னஸ்ட் என்ன செய்கிறார்? Or what does this earnest do? சுதந்திரத்திற்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறார். He puts us and he gives us a hope towards the inheritance. அவர் நமக்கு பிதாவானால், If he is our father, பரலோக ராஜ்யம் நம்முடைய சுதந்திரம்.
Heaven is our inheritance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இந்த உலகத்தில் நீ யாரோ ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு அந்நியரை போல, ஒரு அந்நிய ஜாதியை போல அல்ல. நீ அவரிடத்தில் கேட்க வேண்டியது தகப்பனுக்கும் மகனுக்கும் உரிய சம்பந்தம், தகப்பனுக்கும் மகளுக்கும் உரியதான சம்பந்தம். So when you ask God, don't ask like a beggar or a stranger asking God. Ask like a son will ask from the father, like a daughter will ask the father. இன்றைக்கு மரித்தாலும் அந்த நம்பிக்கை உண்டு, அந்த பரலோகம் எனக்கு சொந்தம் என்று. Even today if we die, we have that hope that heaven will be ours. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரம். An inheritance incorruptible that fadeth not away, that is ours. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அழியாத ஒரு அனுபவத்தையும் மாசற்ற ஒரு அனுபவத்தையும் வாடாத ஒரு அனுபவத்தையும் நம் வாழ்க்கையில் உருவாக்குகிறார். So the Holy Spirit forms within us an experience of incorruption that is not defiled, that will not fade away. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அழிவுக்குரிய அனைத்தையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நீக்கி அழியாமையை சிருஷ்டிக்கிறார். The Holy Spirit removes all that is corruptible in our life and puts into us incorruption. அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டார். He has taken away corruption from us. உன்னுடைய ஜீவியத்திலும் கூட அழிவுக்குரியதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் அகற்றி இந்த பரிசுத்த ஆவியானவர் அழியாமையை சிருஷ்டிக்கிறார். The Holy Spirit puts away all corruption from us and creates incorruption within us. உன்னுடைய ஜீவியத்தை மாசற்ற ஜீவியமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். He makes your life a life without blemish. மாசற்ற ஒரு ஜீவியம், A life without blemish. வாழ்க்கையிலே மாசே இல்லை. A life without any defilement. ஒரு மனிதனுடைய வார்த்தையிலும் கூட எண்ணத்திலும் கூட மாசில்லாத ஒரு ஜீவியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். The Holy Spirit puts into us or creates in us a life whereby we will have no blemish even in our mind, even in our words. சிலருடைய கிரியைகள் மாசுள்ளதா இருக்கின்றன. Some people's works are palpable. சிலருடைய ஜீவியம் மாசுபடிந்த மணி போல மங்கிய ஓவியம் போல இருக்கின்றது. சிலருடைய ஜீவியங்கள் மாசுபடிந்த மாணிக்கம் போல மங்கிய ஓவியம் போல இருக்கின்றது. Some people's lives are like metals that have become corrupted. மாசுபடிந்த மணி என்றால் மாணிக்க கல் இருக்கிறதே, ஒரு மாணிக்க கல்லே மாசு படிந்திருந்தால், தூசி படிந்திருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல அழுக்கு படிந்திருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல நம்ம சிலருடைய வாழ்க்கையிலே மாசு படிந்திருக்கிறது. Some people's life are like a life that is a precious stone with a layer of dust over it. அந்த மாசை நீக்குகிறார். He removes that dust. பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே நம்முடைய நினைவிலும் கூட இருக்கிற மாசுகளை அகற்றுவது. The work of the Holy Spirit is to remove that blemish even from our minds. தவறான எண்ணங்கள் வருகிறதா? Do you have wrong thoughts? சிந்தையிலே தவறான எண்ணங்கள் வருகிறதா? Do you have corrupt thoughts? வேற யாருக்கும் தெரியாது. Nobody else knows. அவர் அறிவார். But He knows. அவர் அறிவார். He knows. அவர் அறிவார். He knows. அவருக்கு தெரியும். He knows it all. ஆகையால் நம்முடைய எண்ணங்களிலே மாசு வந்தாலும், Therefore, even if we have a blemish in our thoughts, அதை ஒரு பெரிய பாவமாகவே அறிக்கை செய்து you have to confess it as though it is indeed a big பரிசுத்த sin. ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே வரும்போது, Bring yourself under the control of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாசற்றவர்களாய் மாற்றுகிறார். Holy Spirit will make us people without blame. ஏனென்றால் மாசுள்ளவர்கள் மாசற்ற அந்த சுதந்திரத்தை அடைய முடியாது. Because those who are culpable cannot receive that blameless inheritance. எதிர்பார்க்கிற சுதந்திரம் மாசற்றதா இருக்கிறபடினால் நாம் மாசுள்ளவர்களாய் இருந்தால் அதை அடைய முடியாது. So if we are defiled, we cannot receive that undefiled inheritance. ஆகையால் நம்முடைய கிரியையோ நம்முடைய எண்ணங்களிலோ உண்டாகிற மாசுகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். So we have to tell God all the blemish that exists in our works or in our mind. கர்த்தாவே, என்னுடைய எண்ணத்திலே ஒரு மாசு உண்டாயிற்று. Lord, there is a blemish in my mind. வேற யாரும் காணவில்லை, நீர் கண்டீர். Nobody else has seen it, but you have seen it. ஒரு மனஸ்தாபம், A repentance, ஒரு கண்ணீர், tears. பேதுருவை போல் நமக்கு வரும்போது When we repent like Peter, நிச்சயமாக அந்த மாசை அகற்றுகிறார். He removes that corruption. வெளியே ஒரு ஜீவியம், உள்ளே ஒரு ஜீவியம் அல்ல. It's not living a life outside and living another life inside. நாம் வெளியே எப்படி காணப்படுகிறோமோ அதுபோல் நம்முடைய எண்ணங்களிலும் இருக்க வேண்டும். We have to be the same in our mind as we are outside. மாசில்லாத சுதந்திரத்திற்கு ஏதுவான நம்பிக்கை. We have to live a life, a hope that is for that undefiled inheritance. எண்ணத்திலும் கூட நமக்கு ஒரு மாசில்லாத ஒரு அனுபவம் வந்தால்தான் நிச்சயமாக அந்த சுதந்திரத்துக்கு நாம் தகுதியாக முடியும். So we can be made qualified for that inheritance only if we are undefiled even in our mind. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு விசுவாசி, நான் இதை அடிக்கடி சொல்லுகிறது உதாரணமாக, கொஞ்சம் ஒரு விசுவாசி ஒரு 62 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும். அவர் வந்து எனக்கு சிந்தையில விடுதலை இல்லை, சிந்தையில விடுதலை இல்லை சொல்லுவார். One brother aged about 65 years old would come saying, I have no deliverance in my mind. அப்போ அவருக்காக ஜெபம் பண்ணி ஒரு 2 வருஷம் ஒரு ஜெபத்தை பண்ணி தைரியப்படுத்தி அனுப்புவேன். So I would, every time he came, I would encourage him and pray for him and send him away. ஒரு 10-15 நாளுக்குள்ள திருப்பி வருவார். After 10-15 days he'll come again. அவர் வந்து நிற்கும்போது ஒருவேளை இதுதான் சொல்ல போகிறார் என்று நினைப்பேன். Every time he comes and stands, so it's the same story again, he's going to tell me the
the same thing. அவர் அதே தான் சொல்லுவார். And he will tell the same thing. எனக்கு எண்ணத்துல ஜெயம் இல்லை. In my thoughts I have no victory. நான் திரும்பவும் ஜெபம் பண்ணி ஒரு வசனம் சொல்லி அப்படி அனுப்பி விடுவேன். So I will tell him a verse and pray for him and send him away. திரும்பவும் ஒரு 10 நாள் 15 நாள் பேர் அவர் வருவார். After 10 or 15 days he'll come again. வந்து நிப்பார். வந்து நின்ன உடனே ஒரு நினைப்போம் ஒருவேளை இதற்காக தான் வந்திருப்பார் போல அப்படின்னு. And I would think once again, oh, he's come for the same thing again. அவர் அதே தான் சொல்லுவார். And he'll say the same thing. அவரை உட்கார வைத்து வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இதை செய்ய வல்லவர் என்று நினையுங்கள் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். So I made him sit down with me and told him about the promises in the scriptures and asked him to repeat it and believe it and told him about how to trust in God, prayed for him and sent him away. ஒரு 1.5 மாசம் ஆள் வரவே இல்ல. 1.5 months he was not to be seen. அப்புறமா அவரே வரவே இல்ல. After that he never came back. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவரை நான் கூப்பிட்டு அனுப்பினேன். After some time I sent for him. எப்படி பிரதர் அப்படினு கேட்டேன். I said, brother, how are you? அவர் சொன்னார் பூர்ண விடுதலை. He said, perfect deliverance. ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் சாதாரணமான காரியமா? Are these ordinary things? இதெல்லாம் மூர் மார்க்கெட்ல கிடைக்கிற காரியமா? Can you get this in the Moor market? இதெல்லாம் பர்மா பஜார்ல கிடைக்கிற Can you காரியமா? get this in Burma Bazaar? இதெல்லாம் அமெரிக்கா கொடுக்க முடியுமா? Can America give this? இதெல்லாம் சவுதி அரேபியா கொடுக்க முடியுமா? Can Saudi Arabia give this? இந்த சர்வ வல்லவர் தான் நமக்கு தருகிற அனுபவங்களை பற்றி பேசுகிறேன். I speak about experiences that only the Almighty God can give. பூரண விடுதலைன்னு சொன்னார். Perfect deliverance. ஒரு மாதத்திற்குள்ள After 1 month அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். he slept in the Lord. ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தது, அப்படியே கர்த்தரிடத்துல போய் சேர்ந்துட்டார். A small fever and he went to the Lord. அந்த சுதந்திரத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். He went to that inheritance. அந்த மாசில்லாத சுதந்திரம். That inheritance without defilement. அது மட்டுமல்ல, அது வாடாத சுதந்திரமாம். And it does not fade away. வாடாத சுதந்திரத்திற்கேற்ற நம்பிக்கை. A hope for that inheritance that will not fade away. இந்த வாடாத சுதந்திரத்தை அடைய இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும்போது ஒரு வாடாத ஜீவியம் செய்ய வேண்டும். To receive that inheritance that will not fade away, we should live a life that will not fade away now. யாராலும் உன்னுடைய முகத்தை பார்த்து உன்னை அவலட்சணமான ஒரு வார்த்தை திட்டினால் உன்னுடைய முகம் வாடுமா? If someone looks at your face and scolds you with slandering words, will your face become long? யோசித்து பாருங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. Put your hand on your chest and say it. உன்னுடைய முகத்துக்கு நேராக, முகத்தை நேரா சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொன்னதா நீ கேள்விப்பட்டாலே. They don't have to look at your face and say it. Even if you hear someone அவமானமாக, அவலட்சணமாக, தரக்குறைவாக உன்னை யாராலும் தூஷித்தால் உன்னுடைய முகம் வாடுமா? உன் வாழ்க்கை வாடுமா? If anyone uses words that are obscene, words of slander against you, will your face fade away? Will your life fade away? வாடினால் அந்த வாடாத சுதந்திரத்தை நீ அடைய முடியாது. If your face fades away, then you cannot get that inheritance. வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய நம்பிக்கையை உருவாக்குகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். But if your life should not fade away, then the Spirit of the Lord is one who puts in you a hope for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இன்றைக்கு ஒரு சிறிய காரியத்தையே நம்மால் சகிக்க முடியவில்லையே. Today we can't bear small things. ஒரு சிறிய விஷயத்தையே நம்மால் தாங்க முடியவில்லையே. We are not able to bear small little things. வாடி போகிறோமே. We fade away. இந்த வசனத்துக்கு முன்பாக நாம் எங்கே நிற்கிறோம் என்று கவனித்து பாருங்கள். Let's pay attention to how we stand before these verses. வாடாத சுதந்திரத்தை நாம் பெற வேண்டும் என்றால், to receive that that inheritance that will not fade. நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் நம்முடைய முகமோ நம்முடைய ஜீவியமோ வாடி போகாமல் பச்சையா இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தருகிறது. Come what may, the Holy Spirit will give us an experience that is evergreen in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் வாடி போகிறீர்கள்? How many of you are fading away today? இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து அறிமுகப்படுத்துகிறேன். நம்முடைய சுதந்திரம் வாடாத சுதந்திரம். I place these words before you. Our inheritance is an inheritance that will not fade away. அழியாததும், incorruptible, மாசற்றதும், undefiled, வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏற்ற நம்பிக்கை. And will not fade away. Such a hope for such an inheritance. அவ்வளவு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அழியாததும், an inheritance, மாசற்றதும், that is incorruptible, வாடாததுமான and undefiled, சுதந்திரத்திற்கு ஏற்ற நம்பிக்கை. And that will not fade away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இன்னொரு தடவை சொல்லுவோமா? Say it again. அழியாததும், மாசற்றதும், வாடாததுமான சுதந்திரத்திற்கேற்ற நம்பிக்கை. அதைத்தான் கர்த்தர் நமக்குள் உருவாக்குகிறார். That's what God is putting into us. இந்த நம்பிக்கையை தான் ரப்சாக்கே கேட்கிறான். என்னப்பா அந்த நம்பிக்கை? பெரிய நம்பிக்கைன்னு சொல்றியே, என்ன? It's about this trust that Rabshakeh is asking. What trust is this? Who are you trusting in? தேவ நம்பிக்கையை அவமாக்கும்படிக்கு அவன் வார்த்தையினால் உன்னை வழுகச் செய்கிறான். He makes you fall by his words to remove your trust in God. அடுத்ததாக next, இந்த எசேக்கியாவுக்குள் இருந்த இன்னொரு அனுபவம் தேவ ஆலோசனை. The next experience that Hezekiah had was the counsel of God. எசேக்கியா தேவ ஆலோசனையை நம்பி ஜீவித்தவன். Hezekiah always trusted in the counsel of God. இந்த ரப்சாக்கே தேவ ஆலோசனைக்கு விரோதமாக பேசினான். Rabshakeh was now speaking against the counsel of God. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். See what he's saying.
2 Kings 18 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 2 Kings 18:20, what does he say? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை உண்டு என்று சொல்லுகிறார்களே. He says that they say that I have counsel and strength for அது war. வெறும் பொய் என்று சொல்லுகிறான். He says that's just but a lie. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை உண்டு என்று சொல்லுகிறாயே. You say you have counsel for war. அது வெறும் வாய் பேச்சுதான், பொய். They are but vain words, lies. அந்த ஆலோசனையை நம்பாதே. Don't trust in that counsel. ஆனால் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம் தெரியுமா? But you know how our life is? எசேக்கியாவின் ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? What is Hezekiah's life like? ஒரு யுத்தமானாலும், even if it's wartime, அல்லது மற்ற எந்த காரியங்களானாலும், for any other affair, எசேக்கியா என்பவன் தேவ ஆலோசனையை நம்பக்கூடியவன். Hezekiah always trusted in the counsel of God. இந்த இடத்திலே யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை உண்டல்லவா? He says for war there is a magical counsel. மந்திர ஆலோசனை என்று சொல்லுகிறது, அது கவுன்சில். It is counsel. ஒரு யுத்தத்துக்கு போகும்னால உனக்கு தேவ ஆலோசனை உண்டு. There is divine counsel in war. எங்க நீ யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தர் ஒரு ஆலோசனை தருகிறார். Whenever a person goes for war, God gives counsel. இந்த ஆலோசனையை பொய் என்று சொல்லுகிறான் இந்த ரப்சாக்கே. இந்த ஆலோசனையை பொய் என்று சொல்லுகிறான் ரப்சாக்கே. Rabshakeh says this counsel is a lie. எசேக்கியாவுக்கு இந்த ஆலோசனையின் மேல் நம்பிக்கை உண்டு. Hezekiah trusts in this counsel. நான் தேவ ஆலோசனையின்படி ஜீவிக்கிறவன். I live by the counsel of God. ஆனால் பிசாசு சொல்லுகிறான் அது தேவ ஆலோசனை சரியல்ல, பொய் என்று சொல்லுகிறான். But the devil says no, that's not the counsel of God, that's a lie. நம்முடைய வாழ்க்கை தேவ ஆலோசனையின்படி செய்யப்படும் என்றால், if our life is conducted by the counsel of God, நம்முடைய வாழ்க்கை தேவ ஆலோசனையின்படி செய்யப்படும் என்றால், if our life is led according to the counsel of God, நம்முடைய வாழ்க்கை தண்டவாளத்தில் போகிற ட்ரெயினை போல ஒழுங்காக சரியான ஸ்டேஷனுக்கு போய் சேரும். Our life will be like a train that is running on the tracks and will reach its destination. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, கரையில்லாத ஆறு கலங்கின சேறு என்று. A river without banks is but a large puddle. கரையில்லாத ஆறு கலங்கின சேறு. A river without banks is but a large puddle. கரையில்லாத ஆறு கலங்கின சேறு. A river without banks is but a large puddle. பிரியமானவர்களே, அந்த ஒரு ஆறுக்கு ரெண்டு கரை இருப்பது போல, just like there are two shores or banks for a river, அந்த ரெண்டு கரை இருக்கும் என்றால் அந்த ஆறு, a river will go along the path of the banks. It will follow the banks. அந்த ரெண்டு கரை இல்லாவிட்டால், if those two banks are not there, அது அப்படியே கலங்கின எல்லா இடத்திலும் சேறுள்ளதான இடமாய் மாறிவிடும். it will just become a puddle and spread out here and there. தேவ ஆலோசனையின்படி வாழ்க்கை நடத்தப்படும் என்றால், if our life is led according to the counsel of God, ஒழுங்காக போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேரும். we will go and reach our destination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. எசேக்கியா தேவ ஆலோசனையை நம்பி ஜீவிக்கிற மனிதன். Hezekiah lived by the counsel of God. இந்த தேவ ஆலோசனை பொய் என்று பிசாசு சொல்லுகிறான். The devil says that this counsel of God is a lie. சனகரிப் மன்னனுடைய வார்த்தையை பாருங்கள். Look at the words of King Sennacherib. தேவ ஆலோசனையை நம்புகிறாயே, you are trusting in the counsel of God, அது பொய் என்று சொல்லுகிறான். that's a lie. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ ஆலோசனை 3 விதங்களில் வெளிப்பட்டது. In the Old Testament, the counsel of God was revealed in 3 ways. முதலாவதாக தேவன் ஒரு மனிதனோடு நேரடியாக பேசினார் அவருடைய ஆலோசனையை. First of all, God revealed his counsel directly to a man. இரண்டாவதாக தேவன் தன்னுடைய ஆலோசனையை ஊரீம் தும்மீம் மூலமாய் வெளிப்படுத்தினார். Secondly, God revealed his counsel through Urim and Thummim. மூன்றாவதாக தேவன் தன்னுடைய ஆலோசனையை தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தினார். Thirdly, God revealed his counsel through the prophets. நான் திரும்பவும் சொல்கிறேன். I will say it again. முதலாவதாக தேவன் தன்னுடைய ஆலோசனையை நேரடியாய் ஒரு மனுஷன் மூலமாய் பேசி வெளிப்படுத்தினார். Firstly, God gave his counsel directly to some people and revealed it. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. Look at the life of David. அவன் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறான். He asked God, Lord, where shall I go? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துக்கு போ. God says, go to this place. இப்படியே நேரடியாக அவருடைய ஆலோசனையை மனிதன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. So there was a direct revelation of counsel there. இன்றைக்கும் கூட உன்னை பற்றியோ, உன் வேலையை பற்றியோ, உன் குடும்பத்தை பற்றியோ, உன் சபையை பற்றியோ ஒரு ஆலோசனை கர்த்தரிடத்தில் வேண்டுமென்றால் நீ நேரடியாக கர்த்தர் உன்னோடு பேச முடியும், பேசுகிறார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். I can tell you today also, if you want counsel from God about you, about your family, about your life, about your church, God can speak to you directly. பொது காரியங்களுக்கானாலும் சரி, பர்சனல் மேட்டர்ஸ் ஆனாலும் சரி, whether they are general or personal matters. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நிலம் வாங்குற விஷயம் கூட, ஒரு நிலத்தை வாங்குற விஷயம் கூட கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். God gave Jeremiah counsel about purchasing land. 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Read at home Jeremiah chapter 32. 6-7 வசனங்களிலே in verses 6 and 7, ஆனதோத் ஊரில் உள்ள நிலத்தை வாங்கும்படியாக, that I might buy a piece of land. ஆனதோத் ஊரில் உள்ள நிலத்தை வாங்கும்படியாக, that I might buy a field from Anathoth. கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். God gives him counsel. அவன் நினைச்சிட்டு இருக்கான், he is thinking, கர்த்தருடைய வார்த்தை
ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. But God's word is announced to him through a prophet. கர்த்தர் அதை வாங்கும்படி சொல்லுகிறார். And God tells him to buy it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நிலம் வாங்குற விஷயத்திலும் கூட தேவ ஆலோசனை வெளிப்பட்டது. God, even for purchasing of land, God's counsel was revealed. உன்னுடைய சொந்த புத்தியின்படி நீ ஏதாகலும் செய்தால் உன் சமாதானத்தை இழந்து போவாய். If you try to do anything according to your own knowledge, you will lose your peace. எத்தனையோ பேர் இப்படி கண்ணியிலே மாட்டிக்கொள்கிறார்கள். So many people are trapped into tears by their own counsel. ரப்சாக்கே சொல்லுகிறான் தேவ ஆலோசனை என்பது பொய். Rabshakeh says the counsel of God is a lie. ஆனால் எசேக்கியாவின் நம்பிக்கை அதல்ல, தேவ ஆலோசனை உண்டு. But for Hezekiah, he says, no, the counsel of God exists. கர்த்தர் தனித்தனியாய் பேசுகிறார். God will speak personally. அது மட்டுமல்ல, ஊரீம் தும்மீம் மூலமாக கர்த்தர் பேசினார். Besides this, he speaks through Urim and Thummim. இந்த ஊரீம் தும்மீம் யாரிடத்தில் இருந்தது? This Urim and Thummim was with whom? எல்லா மனிதரிடத்திலும் இல்லை. It was not with everyone. லேவியரிடத்தில், ஆசாரியரிடத்தில் தான் இது It was இருந்தது. with the Levites, with the priest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லேவியரோடு ஆசாரியரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கும் என்றால் ஊரீம் தும்மீம் மூலமாய் உண்டான ஆலோசனையும் நீ அறிந்து கொள்ளலாம். If you have fellowship with the Levites, the priests, you can know the counsel of God through Urim and Thummim. மூன்றாவது, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆலோசனை வெளிப்பட்டது. Thirdly, through the prophets, the counsel of God was revealed. தீர்க்கதரிசி என்றால் அவன் தேவனுடைய ஆலோசனையை அறிவிப்பவன். The prophet is the one who reveals the counsel of God. தீர்க்கதரிசி என்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவன். The prophet is one who speaks the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ தீர்க்கதரிசியோடு ஐக்கியமாயிருந்தால் உனக்கு தேவ ஆலோசனையை தேவன் வெளிப்படுத்துவார். If you are united with the prophet, God's counsel will be revealed to you. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். That's why the Lord said, trust in the Lord and believe his prophets. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். Believe in the Lord, believe in his prophets. இந்த உலகத்தின் பிரபுக்களை நம்ப வேண்டாம் என்று சொன்ன அதே தேவனே தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று சொல்கிறார். The God who says, do not believe in the, put not your trust in princes, says, put your trust in the prophets. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளோடு ஐக்கியம் உள்ளவர்கள் இருந்தார்கள். In the Old Testament also, there were kings who were in unity with prophets. அதிலே ஒரு ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. Hezekiah was one of them. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியோடு ஐக்கியம் இருந்தது. King Hezekiah had a good relationship, a rapport with Isaiah the prophet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது கூட ஆலயத்தை கட்டும்படி தீர்க்கதரிசி இடத்தில் தான் போய் கேட்கிறான். David went to the prophet about building the temple. ஆலோசனை கேட்கிறான். He asks counsel. தீர்க்கதரிசிகளிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. So the word of God was available with the prophets. அப்படி மூன்று விதத்திலே தேவ ஆலோசனைகள் வெளிப்பட்டு கொண்டே So the இருந்தன. counsel of God was revealed from three sources. நான் உங்களுக்கு முதலாவது சொன்னது போல தேவ ஆலோசனையின்படி நீயும் உன்னுடைய குடும்பமும் நடத்தப்பட்டால், As I told you in the beginning, if you and our family are led by the counsel of God, சரியாய் போய் சேர வேண்டிய இடத்தை சேர்வீர்கள். you will reach your destination. தேவ ஆலோசனை உண்டு என்று சொல்லுங்கள். Say, the counsel of God exists. தேவ ஆலோசனை உண்டா? தேவ ஆலோசனை உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் நான் சொல்வேன், தேவ ஆலோசனை நீங்கள் உண்டு என்று சொல்ல வேண்டும். If those who say, those who believe in the counsel of God, when I ask, is the counsel of God existing, you must say, it exists. தேவ ஆலோசனை உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும். You will surely receive the counsel of God. கர்த்தர் உன்னோடு நேரடியாக பேசுவார். The Lord will speak to you directly. உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசுவார். He will call you by name and speak to you. உங்க அப்பா அம்மா வச்சிருக்கிற பெயரையே சொல்லி தான் உன்னை கூப்பிடுவார். He will call you by the name your parents have kept for you. அது என்ன நல்ல பேரா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட பேரா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேரை சொல்லியே கூப்பிடுவார். It may be a good name or a bad name, but what parents have kept for you, he will call you by that name. அப்படிதான் அப்பா அம்மா வைத்த பெயரை சொல்லி தான் கர்த்தர் பல இடங்களிலே அநேகரை கூப்பிட்டு இருக்கிறார். God has called many people by the name their parents have kept for them. ஆனால் உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போன பிறகு அப்பா அம்மா பெயரை சொல்லி கூப்பிட, அப்பா அம்மா வைத்த பெயரை சொல்லி கூப்பிட மாட்டார். But when we leave this world and go to heaven, when God calls us, he will not call us by a name given by parents. அவர் உனக்கு ஒரு புது நாமத்தை தருவார். He will give you a new name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெயர் சொல்லி அழைப்பது அவருடைய அன்பு. It's his love that calls you by name. ஆனால் அந்திகிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்க மாட்டான், நம்பர் சொல்லி கூப்பிடுவார். But the Antichrist won't call you by name, he'll call you by a number. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. டேய் 103 124 இங்க வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. When you go to the police station, they will not call you by name, they'll call you by a number. Hey, 103 124, come here. காரணம் அது அன்பின் ஊழியம் அல்ல. Because that's not a ministry of love. ஆனால் இயேசு
இயேசு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். பெயர் சொல்லி அழைப்பது என்பது அவருடைய அன்பை காண்பிக்கிறது. But Jesus calls his sheep by name. That shows his love. அவருடைய ஆலோசனை உனக்கு தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தும்படிக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பெயரை சொல்லி அவர் இந்த ராத்திரியிலே கூப்பிட போகிறார். That God might give you his counsel personally tonight. God is going to call you by name, dear brother, sister. நீ நித்திரையாக இருக்கும்போது, When you're sleeping, நீ நித்திரையாக இருக்கும்போது, when you're asleep, உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு மகிமையான சத்தத்தை இந்த ராத்திரியிலே நீ கேட்க போகிறாய். tonight you are going to hear that glorious voice calling you by name. ஒரு நிலத்தை வாங்குற விஷயத்துக்கு கூட எரேமியாவுக்கு ஒரு ஆலோசனை உண்டானது உண்மையானால், If it is true that Jeremiah can receive counsel from God even for poultries like purchase of land, எரேமியா சொல்லுகிறான், கர்த்தர் சொன்ன உடனே இது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் அறிந்து கொண்டேன். Jeremiah says, I realized that this was the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் அறிந்து கொண்டேன். I realized that this was the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் அறிந்து கொண்டேன். I realized that this was the word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தனிப்பட்ட முறையிலே கிடைக்கும். You will get the word of God personally. இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய பெயரை சொல்லி கர்த்தர் சிலரை அழைக்க போகிறார். Tonight God is going to call some of you by mentioning your name. நீங்க நாளைக்கு வந்து உங்களை சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்களிடத்துல சொல்ல வேண்டும். You have to go and tell that to your servant of God. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? Will the Lord do it or not? யாருக்கெல்லாம் ஒரு அத்தியாவசியமான ஆலோசனை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறதோ, All those who urgently need counsel from God. கர்த்தர் ஒரு third person மூலமாக பேசுறதல்ல, அவரே நம்மோடு பேசுகிறார். God is not going to speak to you through a third person. He will speak to you. ஆகையால் தான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், That's why today if you will hear his voice, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், today if you will hear his voice, அவருடைய சத்தம் இன்றும் நமக்கு தூரமானது அல்ல. so even today his voice is not far away. இன்றும் அவர் நம்மை அழைத்து நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். Even today he is ready to call us and speak to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஆலோசனையை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் ஆலோசனை உங்களுக்கு தருவார், உங்களோடு பேசுவார். Trust in his counsel. The Lord will give you his counsel and speak to you. உரீம் தும்மை மூலமாய் பேசுவார். Then God speaks through Urim and Thummim. தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். And he speaks through his prophets. தேவனுடைய ஊழியக்காரர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் அந்த ஊழியக்காரர் மூலமாய் அந்த வார்த்தை வரும். If you are united with the servants of God, then God's word will be revealed to you through that servant of God. நீ தீர்க்கதரிசியோடு ஐக்கியமாக இருந்தால் உனக்கு வேண்டிய ஆலோசனையை சொல்ல தீர்க்கதரிசி வருவார். If you have a good relationship with the prophet will come to give you the counsel of God. நீ யோசித்துக் கொண்டே இருப்பாய். You will keep thinking about something. பின்னாலே திரும்பி பார், தீர்க்கதரிசி வந்திருப்பார் உனக்கு ஆலோசனை சொல்லும்படி. You will look back, you will find the prophet ready with the counsel of God. எவ்வளவோ நாட்கள் கர்த்தர் என்னை அப்படி நடத்தி இருக்கிறார். You know how many times God has led me through that experience. நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வேண்டிய ஆலோசனையோடு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பியிருப்பார். Looking back, God will have sent his prophet with his counsel. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதுவரைக்கும் வழி நடத்தப்பட்டது அது இந்த விதத்தில் தான். It is this way that God has led me till now in my life. தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். Where there is no counsel, the people will perish. தேவ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜீவியம் விழுந்து போகும். Where there is no counsel of God, your life will fall. பிசாசு சொல்லுகிறான் தேவ ஆலோசனை பொய் என்று. The devil says the counsel of God is a lie. மூன்றாவதாக, Thirdly, எசேக்கியாவுக்குள் இருந்த மூன்றாவது அனுபவம், the third experience of அவன் Hezekiah, தேவனுடைய வல்லமையை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். he leaned on the power of God. அவனிடத்தில் ரப்சாக்கே சொல்லுற வார்த்தையை பாருங்க. Look at the words of Rabshakeh. நான் இன்றைக்கு உனக்கு 2000 குதிரைகளை தருகிறேன். He says, I will give you 2,000 horses. பாருங்கள், இந்த சனகரிப் மன்னன் சொல்லி அனுப்பின வார்த்தையை பாருங்கள் எப்படி இருக்கிறது. Look at the words of King Sennacherib that he sent word. உனக்கு இன்றைக்கு நான் 2000 குதிரைகளை தருகிறேன். I will give you 2,000 horses. அந்த நாட்கள்ல குதிரைன்னு சொன்னால் ஒரு விசேஷமான ஒன்று. Those days horses were special. இந்த நாட்களில் நமக்கு தெரியல, அந்த குதிரையினுடைய விசேஷம் தெரியவில்லை. We don't know the value of horses today. நான் உனக்கு 2000 குதிரைகளை தருகிறேன். I will give you 2,000 horses. இன்றைக்கு இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் காருடைய பெயரை சொல்லி உனக்கு நான் 2000 கார் தருகிறேன் என்று சொன்னா எத்தனை பேர் வேண்டாம்னு சொல்லுவீங்க? Suppose mentioning the name of the latest car, if the enemy says I'll give you 2,000 of those cars, who will say no? நான் உனக்கு 2000 பென்ஸ் கார் தருகிறேன். I will give you 2,000 Benz cars. எத்தனை பேர் வேண்டாம்னு சொல்லுவீங்க? How many will say I don't want? நான் உங்களுக்கு 2000 டொயோட்டா கார் தருகிறேன். I will give you 2,000 Toyota cars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் உங்களுக்கு 2000 ஸ்கார்பியோ வேன் தருகிறேன். I will give you 2,000 Scorpio vans. எத்தனை பேர் வேண்டாம்னு How சொல்லுவீங்க? many will say no? வேண்டாம்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காரியம் தான் அங்கே நடந்தது. This is what happened there. ரப்சாக்கே சொல்கிறான் உனக்கு நான் 2000 குதிரைகளை தருகிறேன். Rabshakeh says I'll give you 2,000 horses. இந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? You know what these words are? தேவ வல்லமையை சார்ந்திருக்கிற மனிதனை சோதிக்கிற ஒரு வார்த்தை. They are words that tempt a man who leans on the Lord.
இந்த எசேக்கியா குதிரையை சார்ந்திருந்தவன் அல்ல. This Hezekiah did not lean on horses. இவன் தேவனுடைய பலத்தை சார்ந்திருந்தவன். He leaned on the strength of God. ஆனால் ரப்சாக்கே சொல்லுகிறான், நான் உனக்கு 2000 குதிரைகளை தருகிறேன். But Rabshakeh says, I'll give you 2000 horses. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. He didn't receive them. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த குதிரையை பற்றி 2 வசனம் தருகிறேன். I will give you 2 verses about horses today. உங்களுக்கு யாராலும் குதிரைகளை 2000 குதிரைகளை தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய 2 வசனங்கள். If anyone offers you 2000 horses today, these are the 2 verses that you have to give in reply. வசனம் வாசிக்க சமயம் போதாது. No time to read the verses. முதலாவது வசனம் First verse, ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Amos 6:12. அது என்ன வசனம் தெரியுமா? What is that verse? கன்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? Will horses run on the hills? குதிரை கன்மலையில் ஓடாது. Horses will not run on hills. கன்மலையின் மேல் குதிரை ஓடுமோ? Will horses run on hills? கன்மலையின் மேல் குதிரை ஓடாது. Horses will not run upon the rock. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்? So what shall you reply? உனக்கு நான் 2000 குதிரை தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? So if the enemy says, I'll give you 2000 horses, what reply should you give? நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? Where am I standing? நான் கன்மலையின் மேல் நின்று I am கொண்டிருக்கிறேன். standing on the rock. நான் நிற்கிற இந்த கன்மலையிலே குதிரைகள் ஓடாது. Where I am standing, where the rock is, horses will not run. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்த ஒரு வசனம் தருகிறேன். The next verse, நான் குதிரையை கேட்க வெட்கப்பட்டேன். I am ashamed to ask for a horse. எஸ்ரா சொல்லுகிறான். Ezra says. எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே Ezra 8:22. நான் குதிரையையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டேன். I was ashamed to ask for a horse. ஏனென்றால் என் தேவனுடைய கரமே எனக்கு பாதுகாவலாக இருக்கிறது. For the hand of God was with me to protect me. என் தேவனுடைய கரமே எனக்கு பாதுகாவலாக The இருக்கிறது. hand of God is security for me. ஆகையால் நான் குதிரையையோ குதிரை வீரனையோ கேட்க So வெட்கப்பட்டேன் I என்று was சொல்லுகிறார். ashamed to require horses and horsemen. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. சத்ரு உனக்கு குதிரைகளை தர விரும்புகிறான். The enemy might offer you horses, நீ தேவனுடைய வல்லமையை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஆள். but you lean on the strength of God. ஆனால் சத்ருவோ இதோ குதிரைகளை தருகிறேன் என்று சொல்லுகிறான். But the devil will say, I'll give you horses. நீங்கள் சொல்லுங்கள், கன்மலையின் மேல் குதிரை ஓடுமோ? You ask him, will horses run on the rock? சொல்லுங்கள், கன்மலையின் மேல் குதிரை ஓடுமோ? Say it, shall horses run up on the rock? ஓடுமா? ஓடாது. கன்மலையின் மேல் ஓடாத குதிரை என்னத்துக்கு? நான் கன்மலையின் மேல தான் இருக்கிறேன். I'm standing on the rock. Horses don't run on the rock. Why do I need a horse? மாம்சபலன் விருதா. Physical strength is in vain. மாம்சபலன் விருதா. The strength of the flesh is in vain. கர்த்தருடைய வல்லமையே எனக்கு ஜெயம். The power of God is my victory. இன்னொன்று சொல்லி, நான் குதிரையை கேட்க வெட்கப்பட்டேன். And see again, I was ashamed to require a horse. எஸ்ராவின் புத்தகத்திலேயும் இந்த ஆமோஸின் புத்தகத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Go home and read these verses in Ezra and Amos. நான் குதிரையை கேட்க குதிரை வீரரை கேட்க வெட்கப்பட்டேன். I was ashamed to require a horse and horseman. ஏனென்றால் நாங்கள் போகிற வழிகளில் எல்லாம் எங்கள் தேவனுடைய கரமே எங்களுக்கு காவலாக இருக்கிறது. Because wherever we are going, it's the hand of God that is protecting us. நீ தேவனுடைய வல்லமையிலே காக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. So you are a child of God who is being preserved by the power of God. நீ குதிரையிலோ குதிரை வீரரிலோ நீ பாதுகாக்கப்படுகிற ஒரு ஆள் அல்ல. So you are not being preserved by horses and horsemen. கர்த்தருடைய வல்லமை தான் இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்தது. Therefore the power of God has brought you till now. தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. So you are being kept by the power of God. This inheritance is reserved in heaven for you. கர்த்தருடைய வல்லமை தான் உன்னை பலப்படுத்திக் The கொண்டிருக்கிறது. power of God is strengthening you. அந்த வல்லமை இந்த கூட்டத்தின் முடிவிலே நீ காணப்போகிறாய். You are going to see that power at the end of this meeting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். God is going to strengthen you and send you. நான்காவதாக எசேக்கியாவுக்கு இருந்ததான இன்னொரு அனுபவம். The fourth experience that Hezekiah had, தேவனுடைய பாதுகாவல். the security of God. தேவனுடைய பாதுகாவலை நம்பி ஜீவித்த ஒரு மனிதன். He trusted in the protection of God and lived. இந்த பாதுகாவலுக்கு விரோதமாய் ரப்சாக்கே ஒரு வார்த்தை சொன்னான். Rabshakeh mentioned a word against this protection. நான் உன்னை அழித்து போடும்படியாய் வந்திருக்கிறேன் என்று. I have come to destroy you. நாளைக்கு இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். I will speak to you clearly this tomorrow. இந்த வார்த்தை ரப்சாக்கேயின் வார்த்தை அல்லது சனகரிப்பின் வார்த்தைகள். These words of Sennacherib or Rabshakeh, உன்னுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள். words against your trust, தேவ ஆலோசனைக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள். words against the counsel of God, தேவ வல்லமைக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள். words against the power of God. தேவனுடைய பிள்ளையே, தேவ வல்லமையினாலும் தேவ ஆலோசனையினாலும் நீ நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். Child of God, you are being led by the strength of God, by the counsel of God. பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு
தீமையும் சம்பவிக்காது. Fear not, no evil shall befall you. உங்களுக்கு தேவ ஆலோசனை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. If you have the counsel of God, you shall triumph. அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் இருங்க. Shall we be on our knees? தேவ வல்லமையை சார்ந்திருக்கிற ஜனங்கள் கை தட்டுங்கள். Those who are leaning on the power of God, clap your hands. தேவ ஆலோசனையை நம்பி இருக்கிற ஜனங்கள் கை தட்டுங்கள். Those who are leaning on the counsel of God, clap your hands. தேவ பலத்திலே காக்கப்படுகிற ஜனங்கள் கைகளை தட்டுங்கள். Those who are leaning and kept by the power of God, clap your hands. உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். Confess your faith. நான் தேவனுடைய நம்பிக்கை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற மனிதன். Say, I am a man trusting in God. என் நம்பிக்கை தேவன் மேலே. My trust is in God. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். God is going to pour out double fold anointing on you. நாம் முதலாவது பாடின கோரஸையே திரும்பவும் பாடுவோமாக. We are going to sing that chorus we sang in the beginning again. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. Lord, give me double fold blessing today. அளவில்லாத வல்லமை இன்றே தாரும் Give இயேசுவே. me limitless power today. எம்மாவூர் சீஷர்கள் போலே. Just like the disciples of ஆமென். Emmaus. எம்மாவூர் சீஷர்கள் போல். Like the disciples of Emmaus. என் இருதயம் எரியட்டுமே. Let my hearts burn. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய புது பலத்தை தரப் போகிறார். God is going to give you new strength. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி என்னோடு பாடுங்கள். Let's all clap our hands and sing. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தந்து கொண்டிருக்கிறார். God is going to give you double fold blessing. அளவில்லாத வல்லமை உங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God is going to give you limitless power. தேவ வல்லமையை தூஷிக்கிற ஆவிகள் வெட்கப்படட்டும். Let powers that are blaspheming God be put to shame. தேவ ஆலோசனைக்கு விரோதமாய் பேசுகிற ஆவிகள் வெட்கப்படட்டும். Spirits working under the counsel of God, let them be put to shame. தேவ நம்பிக்கைக்கு விரோதமாய் பேசுகிற ஆவிகள் வெட்கப்படட்டும். Spirits that are working against the hope of God be put to shame. நீ ஒரு கர்த்தருடைய மனுஷன். You are a man of God. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஆள். You are a man putting your trust in God. நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. Sing with faith. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல். Thank you Lord. எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. Hallelujah. இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. ஓ எம்மாவூர் சீஷர்கள் போல் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். இரட்டிப்பான நன்மை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை ஓ இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே.
உன்னுடைய விசுவாசத்தினின்று உன்னை கவிழ்க்கும்படிக்கு, behold, to put you, overthrow your faith, உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து உன்னை வழுகச் செய்யும்படிக்கு, to make you fall from your hope. சத்துருவின் வல்லமைகள் உனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றன. The enemy is taking counsel against you. எசேக்கியாவின் தேவன் உன்னுடைய தேவன். But the God of Hezekiah is your God. சனகரிப்பின் நம்பிக்கையை அவமாக்குற தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். It's our God who's going to put to naught the counsel of Sennacherib. சனகரிப்பின் வார்த்தைகளை அவமதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். It is God who will bring to naught the counsel of Sennacherib. பிசாசு எத்தனையோ விதங்களில் உன்னை கவிழ்க்க சதி செய்தான். The devil has conspired to put over your faith, உன்னுடைய குடும்பத்தை கவிழ்க்கும்படியாக, to overthrow your family, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவிழ்க்கும்படியாக, to cause your spiritual life to capsize. எத்தனையோ விதத்தில் வார்த்தைகளை பேசினான். The devil spoke many words. பயப்படாதே, fear not. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே பயப்படாதே. Child of God who's trusting in the Lord, fear not. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு இரட்டிப்பான ஒரு நன்மையை தருகிறார். The Lord will give you double fold goodness, அளவில்லாத வல்லமையை தருகிறார். limitless power. ஒரு தடவை எல்லாரும் கைத்தட்டி என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஒரு அபிஷேகம் தருகிறார். Once more clap your hands and receive an anointing. இரட்டிப்பான நன்மையே. ஆமென். எல்லாரும் கைத்தட்டி பாடுங்கள். ஓ அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போல் பெரியட்டுமே, எம்மாவோ சீஷர்கள் போல் என்னிடைய பெரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையை இங்கே தாரும், இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும், இங்கே தாரும். ஓ இரட்டிப்பில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. குலபாலா கலபா. இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா. நீங்கள் இதை பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய அளவில்லாத வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. As you sing this song, the limitless power of God is being poured out upon you. கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். We have come to the last days, நம்முடைய ஜீவியத்தை கவிழ்க்கும்படி சதி செய்கிற பிசாசின் ஆவிகளை ஜெயிக்கும்படிக்கு, that we might overpower those powers that are trying to overthrow our life, எல்லா பிசாசின் ஆலோசனைகளையும் அவமாக்கும்படிக்கு, that to put to naught all the powers of the devil. இரட்டிப்பான நன்மையையும் அளவில்லாத வல்லமையையும் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுகிறார். God is pouring out double fold anointing and power on you. எல்லாரும் என்னோடு சேர்ந்து கை தட்டி பாடுங்கள். இரட்டிப்பான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுப்பா. இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. ஓ அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. இங்கே தாரும் இயேசுவே. அல்லேலூயா. Hallelujah. பிசாசு சொல்லுகிறான், நான் உனக்கு 2000 குதிரைகளை தருகிறேன் The என்று. devil says, I'll give you 2000 horses. ஆனால் நாம் இப்பொழுது குதிரையின் மேல் நம்பிக்கை இல்லை. But I do not put my trust in horses. நாம் பாட்டு பாடுவோம். அவன் சொல்லுகிறான், 2000 குதிரைகளை தருகிறேன். He says, I'll give you 2000 horses. எனக்கு குதிரை வேண்டாம். I don't want horses. நான் மாம்ச பலத்தை நம்புகிற மனுஷன் அல்ல. I don't rely on fleshly strength. எனக்கு தேவ வல்லமை போதும். The power of God is enough for me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I can do all things எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. through Christ who strengtheneth me. இரட்டிப்பான நன்மை இங்கே தாரும் இயேசுவே, ஓ அளவில்லா வல்லமை. அளவில்லா வல்லமை. இங்கே தாரும் இயேசுவே, இரட்டிப்பான நன்மை. இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை.
இங்கே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை 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 இங்கே தாரும் இயேசுவே. கேட்ட ஆலோசனைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Obey to the counsel what you have heard. சனகரிப்பும் அவருடைய ஊழியக்காரனும் இசைக்காவும் அவங்களை சேர்ந்த தேவனுடைய ஜனங்களையும் கலக்க பிரயாசப்பட்டான். Sennacherib and his workers, they want to disturb, come against Hezekiah and his workers. கேட்டது போல அவர்களுக்கு நம்பிக்கையை எடுத்து போட அவன் பிரயாசப்பட்டான். As we heard now, they want to take away their faith and trust upon God. ஆனாலும் அவன் தோற்று போனான். But they were defeated. அவன் சீரிய பாஷையில பேசவில்லை. He did not speak in Syrian language. அவன் யூத பாஷையில பேசினான். He spoke in the Jewish language. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரையும் எசேக்கியாவும் அவனுடைய ஜனங்களையும் யூத பாஷையில தூஷித்தான். He blasphemed God's people in Jewish language. அப்பொழுது அலக்கத்தில் இருக்கிற யூதர்கள் கேட்கக்கூடிய விதத்தில் நீ யூத பாஷையில பேச வேண்டாம், சீரிய பாஷையில பேசும், எங்களுக்கு தெரியும் என்று எசேக்கியாவுடைய ஸ்தானாதிபதிகள் சொல்கிறார்கள். Ambassadors of Hezekiah, they told like this, speak to us in Syrian language, don't speak in the Jewish language. அப்பொழுது உரத்த யூத பாஷையில உரத்த சத்தமாக பயங்கரமா தூஷித்தான். Then he blasphemed terribly with the Jewish ஒரு language. மனுஷன் சீரிய பாஷையில உன்னை தூஷித்தால் நீ அவனை விட்டு விலகி போவாய், ஏனென்றால் அவன் தேவனை அறியாதவன் நீ விளங்கிக் கொள்வாய். If a person blasphemes you in Syrian language, you will depart because you know the person has God. சில அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் தேவனுடைய பாஷையை போல உன்னுடைய இதயத்திலும் மனதிலும் புகுந்து உன்னை தூஷிப்பான். Certain spirit of Antichrist will come and blaspheme you, curse you in your mind and heart. கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்தார். The Lord brought judgment. அவன் உனக்கு தெரிந்த பாஷையை போல பேசி உன்னுடைய மனசிலும் உன்னுடைய ஆத்மாவையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். He is as if he is the known language speaking to you. He is trying to disturb your mind and heart. இன்றைக்கு அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. Today is the day of judgment upon him. அதனால மனதுல கலங்காதீங்க. Do not be troubled in your mind. இதயத்துல கலங்காதீங்க. Don't be troubled in your heart. கேட்ட நம்பிக்கைக்கு நீங்க இடம் கொடுங்க. Give place for the faith upon God. அவன் நிருபத்தை எழுதி அவன் பயமுறுத்தினான். He wrote epistle and he threatened them. அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஆலயத்துக்கு நேராக எசேக்கியா ஓடுகிறான். Taking the writing, he took the writing to the house of God. அந்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்தில் அவன் விரிக்கிறான். And he's spreading out the writing there in the house of God. நீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற சேனையின் கர்த்தாவே என்று அவன் ஜெபத்தை போடுகிறான். He said, "Oh Lord of Moses, dwelling among the cherubims." கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். Yes, God is the God dwelling among cherubims. கேருபீன்கள் மத்தியில் பிரகாசிக்கிற தேவன். He is the God shining among the cherubims. நெருக்கப்படும் போது மோசே கேருபீன் மத்தியில் போகும்போது தேவ சத்தம் கேட்ட போல அவன் தேவ சத்தம் கேட்டான். During the time of oppression, as Moses heard the voice of God, he heard the voice of God. நீ பயப்படாதே. Fear not. ஏசாயா அவன் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். Isaiah and they were cried to the Lord. நீ பயப்படாதே. Fear not. அவனுக்கு உள்ள ஒரு செய்தி அனுப்புவேன். I will send a message. அவன் திரும்பி போவான். He will turn back. அது மாத்திரமல்ல, Not only that, ஒரு தேவ தூதன் போய் லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை சங்கரித்தான். an angel of God came and killed more than 1 lakh people. அவன் செத்த முகமாக திரும்பினான். He returned with dead face. எவ்வளவு கூட வீராப்பு பேசினானோ அவ்வளவு கூட அவன் செத்த முகமாக திரும்பி போனான். How he spoke in a very bold way, he returned back with a dead face. உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக பேசுகிற சகல துஷ்ட வல்லமைகளும், All the wicked powers speaking against your trust, அது செத்த வல்லமைகள். they are dead powers. அது செத்த வல்லமைகள். They are dead நீ powers. ஜீவனுள்ள தேவன். You belong to the living God. உன்னுடைய முகம் அவரால் பிரகாசிக்கிறது. Your face is shining because of him. இருக்கிற வண்ணமாக கேருபீன்கள் மத்தியில பிரகாசி என்று போல இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா சொன்ன வார்த்தை பாருங்க. As it is, as you know, as the Lord is shining among the cherubims, come to the servants of God. அப்பொழுது உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். Then your face will shine. சத்துருடைய முகமோ சத்த முகமாக மாறும். The face of the enemy will be put to shame.
நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தினத்தில் சுவாமி எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நடக்கும் ஒரு காரியங்களை குறித்து கர்த்தாவே, ஜீவங்கள் வசனம் மூலமாக ஜனங்களோடு நீர் பேசின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே சுவாமி விசாகான ஜனங்கள் மத்தியில் உள்ளதான நம்பிக்கை ஆலோசனை கர்த்தாவே சுவாமி வல்லமை குறித்து கர்த்தாவே சுவாமி அன்று பூர்ணமாய் முதுபேரில் நம்பிக்கை யாதபடி ஆலோசனை கேட்காதபடி கர்த்தாவே சுவாமி பிசாசான விதமாய் ஜனங்கள் மத்தியில் கிரை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் காண்கிறோம். என்றாலும் கர்த்தாவே இந்த நாட்களில் நாம் ஜனங்கள் யாவரும் உம்மை மாத்திரம் பார்த்துக்கொண்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு முதபேரில் நம்பிக்கையுள்ள நம்முடைய ஆலோசனை கேட்டு கர்த்தாவே அன்றைய எல்லா காரியத்திலே கர்த்தாவை மாத்திரம் பார்த்துக்கொண்டு மாற்று பின்பற்ற ஜனங்களாய் காணப்பட கர்த்தாவை கிருபை செய்ய வேண்டி நாங்கள் வேண்டிக்கிறோம். கர்த்தாவே உலகத்தில் தான காரியங்களை குறித்து கர்த்தாவே நாங்கள் நம்பிக்கையுள்ளாய் இராதபடி எல்லா விதமான சத்திரக்கிரியில் ஆக்கிக் கொண்டு உலகத்தின் சில காரியங்கள் வேறு நாங்கள் நம்பிக்கையுள்ளாய் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்மை மாற்று பின்பற்ற ஜனங்களாய் காணப்பட கர்த்தாவை கிருபை செய்யும். இந்த கடைசி காலத்தில் ஒரு ராஜ சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே எல்லா சத்துரை வலைகளை மேற்கொண்டு கர்த்தாவே எல்லாவற்றையும் ஜெயத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் காணப்படும்படியான கிருபை நல்கிட வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லா ஜெயிட மக்களும் திருக்கட்டு தருகிறோம். எல்லா விதமான சத்துரைகளிலுமாக்கி ஜெயத்தோடு சமூகத்தில் காணப்பட கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி கற்று தருகிறோம். எல்லா துதி கனிவுமுக்கு